வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழி நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம். கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசீராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 436வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் கோடை விழா என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இந்நிகழ்வுகளின் முத்தாய்ப்பாக இன்று நாம் வளரி அருணா சுந்தரராசன் அவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் நாம் பங்கேற்க இருக்கின்றோம். அதற்கு முன்பு நமது தளம் கடந்த 74 வாரங்களாக பயணித்த ஒரு பார்வை குறித்த சுருக்கமான விளக்கத்தினை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இணைகிறார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நமது சரித்திரம் படிப்போம் தளம் 1ஆம் ஆண்டில் மொத்தம் 52 சமூகம் சார்ந்து வெவ்வேறு தளங்களில் இயங்கக்கூடிய ஆளுமைகளை கௌரவித்து உள்ளது. 2ஆம் ஆண்டின் முதல் சிறப்பு விருந்தினராக யாந்திசை திரைப்பட இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் திருமிகு தரணி ராசேந்திரன் அவர்கள் 53வது வார துணிவு தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். 54வது வாரம் மலர்கள் தொகுப்பில் எழுத்தாளர், கவிஞர், தன்னம்பிக்கை பேச்சாளர், வானொலி பண்பலை நெறியாளர், குரு சேவகன் திருமிகு கிருஷ்ணதாசர் அவர்கள் பங்கேற்றார். 55வது வாரம் உழவர் திருநாளாம் பொங்கல் பெருநாளை கொண்டாடும் விதமாக இயற்கை என்ற தொகுப்பில் இயற்கை வழியிலான வாழ்வியல், மருந்தில்லா மருத்துவம் சார்ந்த ஆரோக்கிய பயணம் மேற்கொள்ளும் தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் திருமிகு மஞ்சு பார்கவி அவர்கள் பங்கேற்றார். 56வது வாரத்தில் வாழ்வியல் தொகுப்பில் சமூக ஆர்வலர் மற்றும் மனநல ஆலோசகர் திருமிகு கீதலட்சுமி அங்கண்ணன் அவர்கள் பங்கேற்றார். 57வது வாரம் வழிகாட்டி தொகுப்பில் ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடவியல் நிபுணர் முனைவர் சிவகுமார் சிவம் அவர்கள் கலந்து கொண்டார். 58வது வாரம் நேசிப்போம் தொகுப்பில் மனிதர்களை தேடி தேடி நேசிக்கும் கதை சொல்லி திருமிகு சரவணன் கண்ணா அவர்கள் கலந்து கொண்டார். 59வது வாரம் அறம் தொகுப்பில் மருத்துவ சேவைகள் மற்றும் ஆற்றுப்படுத்தும் நிபுணர், குருதி கொடையாளர், மனிதநேயர், நவீனபாரி திருமிகு இளையபாரி அவர்கள் கலந்து கொண்டார். 60வது வாரம் சிந்தனை தொகுப்பில் எழுத்தாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், IAS அகாடமி நிறுவனர் திருமிகு ராஜராஜேஸ்வரி அவர்கள் பங்கேற்றார். 61வது வாரம் தாய்மொழி தொகுப்பில் தமிழ் ஆர்வலர் திருமிகு பெருதரவன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். 62வது வாரம் அகம் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக கணித ஆசிரியை திருமிகு சித்ரா பாபு அவர்கள் பங்கேற்றார். 63வது வாரம் மகளிர் தினத்தை சிறப்பிக்கும் விதமாக சக்தி தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக தமிழ் பேராசிரியை, எழுத்தாளர் திருமிகு விந்தியா கௌரி அவர்கள் கலந்து கொண்டார். 64வது வாரம் ஆற்றல் தொகுப்பில் எழுத்தாளர், கவிஞர், மனிதநேயர் திருமிகு தமிழரசி போஸ் அவர்கள் பங்கேற்றார். 65வது வாரம் செழுமை தொகுப்பில் புத்தகத் திறனாய்வாளர் மற்றும் கவிதாயினி திருமிகு மீ. சித்ராராஜம் அவர்கள் கலந்து கொண்டார். 66வது வாரம் மெய்யறம் தொகுப்பில் கவிதாயினி மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமிகு அமிதா இளங்கோவன் அவர்கள் பங்கேற்றார். 67வது வாரம் பாராட்டுவோம் தொகுப்பில் குறும்பட இயக்குனர், நடிகர், பாடலாசிரியர், தமிழ் செம்மல் பேராசிரியர் முனைவர் மணிவண்ணன் அவர்கள் பங்கேற்றார். 68வது வாரம் எழில் தொகுப்பில் அக்குபங்சர் சிகிச்சை நிபுணர் திருமிகு சிவராணி அவர்கள் கலந்து கொண்டார்.
69வது வாரம் சிகரம் தொகுப்பில் அரசு பள்ளியில் பயின்று விடாமுயற்சியுடன் சிகரம் தொட்டு இந்திய விளையாட்டுத் துறையின் இயக்குநராக வலம் வரும் விளையாட்டுத்துறை இயக்குனர் திருமிகு தண்டபாணி அவர்கள் பங்கேற்றார். 70வது வாரம் நன்றி தொகுப்பில் நன்றி உணர்வின் நாயகன் திருமிகு அன்புடன் ராம் அவர்கள் கலந்து கொண்டார். 71வது வாரம் அனலி தொகுப்பில் அனலி வானொலி பண்பலை நிறுவனர், நாடகவியல் நிபுணர், கவிஞர், பேராசிரியர் திருமிகு ஹரிஹர சுதன் அவர்கள் பங்கேற்றார். 72வது வாரம் இமயம் தொகுப்பில் கால்பந்தாட்ட வீரர், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் ஆசிரியர் திருமிகு ஜோசப் பிரிட்டோ அவர்கள் பங்கேற்றார். 73வது வாரம் இளவேனில் தொகுப்பில் சமூக ஆர்வலர் திருமிகு விஜயாலயன் அவர்கள் கலந்து கொண்டார். 74வது வாரம் கோடை மழை தொகுப்பில் சிங்கப்பூர் தமிழர் இயக்கத்தின் மகளிர் செயலாளர், தொழில்நுட்ப இயக்குனர் திருமிகு சிவசங்கரி அவர்கள் பங்கேற்றார். 75வது வாரம் கோடை விழா தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர், பத்திரிகையாளர், வளரி இலக்கிய இதழ், வளரி எழுத்துக்கூடம், வளரி பன்னாட்டு கவிஞர் பேரமைப்பு ஆகியவற்றின் நிறுவனர் திருமிகு வளரி அருணா சுந்தரராசன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதுவரை நமது தளத்தில் 75 வாரங்களாக 75 சிறப்பு விருந்தினர்களும் 38,029 பங்கேற்பாளர்களும் 6,835 பேச்சாளர்கள் மற்றும் கருத்துரையாளர்கள் பயணித்து நமது சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு அழகு கோர்த்து உள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் சரித்திரம் படைப்போம் தளம் மனதார நன்றி பகிர்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின் 75வது வார கோடை விழா தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் அன்பு சகோதரர் வளரி அருணா சுந்தரராசன் அவர்கள். இவர் திருமிகு கருப்பையா ஐயா மற்றும் சீதா லட்சுமி அம்மாள் ஆகியோரின் தவ புதல்வனாக இந்திய வம்சாவளி தமிழராக இலங்கையில் உள்ள கொழும்பு நகரில் பிறந்தார். வாணிபத்தில் ஈடுபாடு கொண்ட இவரது குடும்பம் இன்றளவும் கடந்த 4 தலைமுறைகளாக இலங்கையில் வசித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இவர் தமது ஆரம்ப மற்றும் நடுநிலை கல்வியினை இலங்கை கொழும்பில் உள்ள மத்திய கல்லூரியில் பயின்றார். அதன்பின் தமது உயர்நிலை கல்வியினை சென்னை சூளமேட்டில் உள்ள மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். அதன்பின் தமது 11ஆம் வகுப்பு அக்கால SSLC கல்வியினை 100 ஆண்டுகள் பழமைமிக்க மானாமதுரை ஓக்கூர் வெள்ளையன் மேல்நிலைப் பள்ளியில் பயின்றார். அந்த காலத்தில் விருதுநகர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தின் தராசு வார இதழின் அரசியல் புலனாய்வு பத்திரிகையாளராக திருமிகு நக்கீரன் கோபால் அவர்களுடன் ஒன்றாக பயணித்த காலகட்டம் அது. கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் அரசியல் புலனாய்வு பத்திரிகையாளராக பயணித்த காலகட்டங்களில் கட்டுரை வெளியானால் மட்டுமே அதற்குடைய பணம் கிடைக்கும் அரிதான சூழல். அதன்பின் தினகரன், தினசரி போன்ற நாளேடுகளில் பத்திரிகையாளராக பயணித்தார். இலக்கிய பூமி என்ற இதழினை துவக்கியவர் அக்காலங்களில் சிவகங்கை ஆட்சியராக இருந்த குஷ்யா காந்தி அவர்களின் வழிகாட்டலில் மனித உரிமை கல்வியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக பயணித்தார். மக்கள் கண்காணிப்பகத்தின் மாண்புமிகு உறுப்பினராகவும் வலம் வந்த நாட்கள் அவை. 2009ஆம் ஆண்டு ஒரு பெண்கள் தின உரைக்கு பிறகு ஏன் நாம் பெண்களின் கைகளில்
பேனாவை கொடுக்கக்கூடாது என்ற சிந்தையில் ஆழ்ந்தவர். திருமணமான பிறகு இல்லத்தரசிகள் பலர் வாசிக்கும் பேரனுபவம் கொண்டிருந்தாலும் தங்களின் இயல்பு திறனை, படைப்பாற்றலை தன்னுள்ளே அழித்துக் கொள்ளும் சூழல் கண்டு உலகளாவிய பெண் கவிஞர்களை உருவாக்கும் சிந்தனையோடு வளரி இதழை 2009ஆம் ஆண்டு முதல் எண்ணற்ற சவால்களோடு துவக்கினார். அத்தகைய சூழலில் மதுரை மாநகரில் பெண்களுக்கான கவிதை போட்டி நடத்திய தருணத்தில் கிட்டத்தட்ட 46 இல்லத்தரசிகள் தங்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தியது இந்த வளரி இதழின் முதல் வெற்றியாக பார்க்கப்பட்டது. அன்றைய சூழலில் அகில இந்திய வானொலி இயக்குனராக இருந்த பெண் ஆளுமை இந்நிகழ்வில் பங்கேற்று பரிசுகளை வழங்கி இல்லத்தரசிகள் மற்றும் மாணவிகளை கௌரவித்தது பெருமைக்குரிய நிகழ்வாகி போனது. 2009ஆம் ஆண்டு வளரி கவிதை இதழ் சந்தா பெறாத மாதாந்திர இதழாக மாதந்தோறும் அச்சாகி வந்தது பெண் கவிஞர்களின் பெருமையினை பேசிட. தாம் ஒரு கவிஞராக 5 கவிதை தொகுப்புகளை படைத்திருந்தாலும் தம்மை என்றுமே முன்னிலைப்படுத்தாமல் கடந்த 15 ஆண்டுகள் 19 நாடுகளை சார்ந்த எண்ணற்ற தமிழ் சார்ந்த பெண் கவிஞர்களின் தயக்கத்தை சுக்குநூறாக தகர்த்து அவர்களின் படைப்புகளின் குறை நிறைகளை சீராய்ந்து அதற்கு மெருகூட்டி உயிரூட்டி அந்த பெண் கவிஞர்களின் படைப்புகளை கௌரவித்து கவிதை இதழாக்கி வெளியிடுவதை தமது இயல்பு வாழ்வியலாக கொண்டு இயங்கி வருகின்றார். 20 பெண் கவிஞர்களின் தனிப்பட்ட கவிதை தொகுப்பினையும் 4 உலகளாவிய பெண் கவிஞர்களின் கவிதை தொகுப்பினையும் வளரி எழுத்துக்கூடம் வெளியிட்டு பெண்களின் தனித்திறனை உலகறிய செய்து வருகின்றது. 2022இல் மகடு என்ற 100 பெண் கவிஞர்களின் படைப்புகள் வெளியானது. 2023இல் பெண்ணில் பூத்த பெருவனம் என்ற கவிதை தொகுப்பு இலங்கை யாழ்ப்பாணத்தில் வெளியாகியது. 2024ஆம் ஆண்டு கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு சென்னை அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் யாதுமாகி நின்றோம் என்ற கவிதை தொகுப்பு வெளியானது. அடுத்த ஆண்டு இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து உலக அளவில் வாழ்ந்து வரும் பெண் கவிஞர்களின் பேராளுமையை வெளிக்கொணரும் கவிதை தொகுப்பை வெளியிடும் இலக்கோடு பயணித்து வருகின்றார் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். கடந்த 4 ஆண்டுகளாக வளரி பன்னாட்டு பெண் கவிஞர்களின் பேரமைப்பு பல்வேறு நாடுகளின் பெண் கவிஞர்களோடு வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. இந்த வருடம் வளரி இதழின் 16ஆம் ஆண்டு விழா மலேசியாவில் அரங்கேற இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் தந்தை பெரியாரின் பிறந்த நாள் அன்று வளரி அமைப்பின் ஆண்டு விழா நிகழ்வில் கவிப்பேராசான் மீரா விருதுகள் கடந்த 11 ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகின்றன. 2007 முதல் 2009 முதல் 2017 வரை
அச்சுக்கோர்த்து வெளியான வளரி மாதாந்திர இதழ், அதன் பின் இணைய வழி இதழாக தற்போது மாதந்தோறும் வெளியாகி வருவது பெருமைக்குரிய விடயம். ஆம், தமது வாழ்வியல் வழித்தடங்களை தந்தை பெரியார் மற்றும் பேராசான் மீரா ஆகியோரின் கொள்கை வார்ப்பில் வளர்ந்திட்ட திருமிகு அருணா சுந்தரராசன் அவர்களை நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின் 75வது வார சிறப்பு விருந்தினராக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அன்பு சகோதரர் அவர்களின் வாழ்வியல் அனுபவங்களோடு நாமும் கரம் கோர்த்து பயணிப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை அன்பு சகோதரர் அவர்களின் வாழ்வியல் அனுபவங்களோடு நாமும் இணைத்து நமது வாழ்வியல் வழிகளை செம்மைப்படுத்துவோம். இன்னும் சிறப்பான படிநிலைகளை நோக்கி பயணிப்போம். நன்றி. இனிய வணக்கம் சகோதரரே. உங்களோட கைபேசியில வலதுபுறம் கீழ் மூலையில ஒளிவாங்கி இருக்கும். அத நீங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வலதுபுறம் கீழ் மூலையில மைக் சிம்பிள் காமிக்கும். அதுல ஜஸ்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த மியூட் போயிடும், நீங்க பேசலாம். சகோதரரே வணக்கம், கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கைபேசியில வலதுபுறம் பார்த்தீங்கன்னா கீழ் மூலையில அந்த ஏற்கனவே ஒரு சின்ன கை இருந்திருக்கும், அதுல நீங்க அழுத்திருப்பீங்க. அதே இடத்துல இப்ப மைக் குறி காமிக்கும், அதை கொஞ்சம் அழுத்திட்டு பேசலாம். மன்னிக்கவும், இன்னும் சிறிது நேரத்தில் நமது நிகழ்வு துவங்கும். இப்ப உங்களோட வலதுபுறம் கீழ் மூலையில அந்த மைக் சிம்பிள் காமிக்கும். நன்றி. இப்ப பேசுங்க. சாகாத வானம் நாம், வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம், பெருமை பற்றி போகாத நெடுங்கடல் நாம். நிறுத்தி பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். இயர்போன் போட்டிருந்தீங்கன்னா அதை எடுத்துட்டு நார்மலா இதுல மொபைல்ல பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். குரல் நல்லா இருக்கும். நன்றி. இப்ப கேக்குதா? மிக தெளிவா இருக்குங்க, நீங்க தொடரலாம். நன்றி. சாகாத வானம் நாம், வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம், பெருமை பற்றி
போகாத நெடுங்கடல் நாம், நிமிர்ந்து நிற்கும் பொதியம் நாம், இமயம் நாம், காலத்தீயில் வேகாத பொசுங்காத தத்துவம் நாம், வெங்கதிர் நாம், திங்களும் நாம், ஆகாத பழமையினை அகற்றிப் பாயும் அழியாத காவிரி நாம், கங்கையும் நாம். சொல்லரங்க உறவுகளுக்கு மகிழ்வான காலை வணக்கம். சரித்திரம் படைப்போம் நிகழ்வின் 75வது நிகழ்வுக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த அருமை சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கும், அவரை சார்ந்து பணியாற்றும் சொல்லரங்க உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்வியல் அனுபவங்கள் என்று கூறுகின்ற பொழுது, பள்ளி பருவம் தொட்டே எனக்கு இலக்கிய சமூக சிந்தனைகள் உருவாகிவிட்டன. சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ கூறியது போல், இலங்கையின் தலைநகர் கொழும்பில் நான் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போதே எங்கள் வகுப்பறையில் சில நண்போடு இணைந்து கையெழுத்து பிரதி நடத்திய அனுபவம் உண்டு. அப்போதெல்லாம் PT சாமி என்பவர் இந்த பேய் கதைகள் எல்லாம் எழுதுவார். அந்த தாக்கத்தில் நானும் சில கதைகளை முயற்சித்து அந்த கையெழுத்து பிரதியில் எழுதியது உண்டு. இலங்கையில் இருந்தவரை நான் ஒரு இறை நம்பிக்கை உடையவனாக நான் இருந்தேன். கொழும்பு மாநகர் அளவில் அங்கே சைவ சமயம் என்றுதான் கூறுவார்கள், இந்து மதம் என்று கூற மாட்டார்கள். சைவ சமய குறித்த பள்ளி மாணவர்களுக்கான போட்டியில் நான் கொழும்பு மாநகர அளவில், நம் சென்னை மாநகரம் போன்று நாம் கொழும்பு மாநகர அளவில் நான் 2வது இடம் பரிசு பெற்றேன். அதன் பிறகு அங்கிருந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு, சென்னையில் படித்துக் கொண்டிருந்த பிறகு வாசிப்பு அனுபவம் மேலிட்டது. அதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர். என்னுடைய தந்தையும் தாயும் இருவருமே வாசிப்பில் மிகுந்த ஆர்வம் காட்டுபவர்கள். என் தந்தை பொது உடைமை கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டிருந்தால் அது தொடர்பான இதழ்கள் வீட்டுக்கு வரும். அதையெல்லாம் வாசிக்கின்ற வாய்ப்பும் அதில் கிடைத்த பட்டறிவும் என்னை செழுமைப்படுத்தியது. தொடர்ந்து அங்கிருந்து எங்களுடைய பூர்வீக ஊரான சிவகங்கை மாவட்டம் மானாமதுரைக்கு வந்து இங்கே பள்ளியில் சேர்ந்து படித்த போதுதான் எனக்கு தந்தை பெரியாரின் கொள்கைகளில் ஈடுபாடு ஏற்பட்டது. அது தொடர்பான நூல்களை எனக்கு வாசிக்க கொடுத்ததில் என்னுடைய ஆசிரியர் முகமது ஷெரீபு என்பவர். அவரும் ஒரு எழுத்தாளர் தான். அவர் மூலமாக எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தன. என்னுடைய எழுத்தின் ஆரம்பத்திற்கு அச்சாரமிட்டவர் அவர்தான். பள்ளிக்கூடங்களிலே சிறிய சிறிய நாடகங்களை நாங்கள் போட்டுக் கொண்டிருந்தோம். அதன் பிறகு கவிதையின் பால் என்னுடைய கவனம் திரும்புவதற்கு முதல் காரணம் நாவண்ணா காமராசன். அவர் தமிழின் மிக அற்புதமான ஒரு கவிஞர். ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ அமைப்பால் பாராட்டப்பட்ட ஒரு கவிஞர். அவரது தாஜ்மகாலும் ரொட்டி துண்டும் என்ற கவிதை தொகுப்பு என்னை மிகவும் ஈர்த்தது. அதன் பிறகு கவிதைகளில் நிறைய ஆர்வம் காட்ட ஆரம்பித்தேன். அதே சமயத்தில் பாரதிதாசன் புரட்சி கவிஞரின் கவிதைகளும் என்னை வெகுவாக பாதித்தன. காரணம் அவரது மொழி இனம் குறித்த அவரது வரிகள், அவரது கவிதைகள். அந்த அடிப்படையிலே கவிதை தலைவராக பாரதிதாசனையும் என்னுடைய கவிதை ஆசானாக நான் காமராசனையும் பின்பற்றி நான் கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். அடிப்படையில் ஒரு நாத்திகன் நான் என்பதில் எனக்கு பெருமைதான். அது தொடர்பான கருத்துகள் அதோடு கூடி காமராசன் கூறுவது போல் நான் ஒரு நாத்திகன் ஆயினும் நான் ஒரு சமூக விமர்சகன் என்று கூறுவார். மூட பக்தி என்பது போல் மூட பகுத்தறிவு என்கிற ஒரு வார்த்தையும் காமராசன் பயன்படுத்துவார். அதையும்
தாண்டி அதையும் கற்று அவரால் புடம் போட்டவன். பலமுறை அவரை சந்தித்து பேசுகின்ற வாய்ப்பு எனக்கு சென்னையிலே கிடைத்திருக்கிறது. அவருடைய அரவணைப்பில் நான் வளர்ந்தவன். அதன் பிறகு என்னுடைய பள்ளி படிப்பு முடிந்த பிறகு பெரிதாக கல்வியில் ஈடுபாடு காட்ட முடியவில்லை. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சமூக அமைப்புகளில் ஈடுபாடு காட்ட ஆரம்பித்த போதுதான் பத்திரிகை துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் ஏற்பட்டது. இதற்கிடையில் கேரளாவுக்கு ஒரு பணிக்காக சென்று விட்டேன். அப்பொழுது தராசு ஷியாம் அவர்கள் நிறைகுடம் என்கிற ஒரு மாத இதழை தொடங்கி நடத்தினார். அதில் பல்வேறு விடயங்கள் கலந்த ஒரு இதழாக இருந்தது. அப்போது அங்கு கேரளாவிலேயே ஒரு அரசியல்வாதி சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு வழக்கு நடந்து கொண்டிருந்தது. அதை குறித்து நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதை மிகவும் பாராட்டி அவர் அந்த இதழிலே பிரசுரித்திருந்தார். அதன் பிறகு நடிகை சோபா உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவர் 1980ஆம் ஆண்டு அவர் காலமானார். அவர் காலமான போது அவர் பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதையும் ஷியாம் அவர்கள் அந்த நிறைகுடம் இதழிலே பிரசுரித்திருந்தார். அடுத்த மாத இதழில் அந்த கவிதையை படித்துட்டு சோபாவின் தாயார் பிரேமா அவர்கள் நெகிழ்ந்து ஒரு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இப்படியாக இருக்கிற பொழுதுதான் ஷியாம் அவர்கள் தராசு என்கிற ஒரு தமிழின் முதல் அரசியல் புலனாய்வு இதழை ஆரம்பித்தார். அவர் எனக்கு தகவல் கொடுத்து, நீங்கள் விருப்பப்பட்டால் இங்கே வந்து செய்தியாளராக பணியாற்றலாம். ஆனால் மாத ஊதியம் என்றெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க எழுதுகின்ற கட்டுரைக்கு, செய்திகளுக்கு உரிய சன்மானம் வழங்கப்படும் என்றார். பத்திரிகை துறையில் இருந்த ஆர்வம் காரணமாக வீட்டாரின் எதிர்ப்பை மீறி நான் மானாமரிக்கு வந்து விட்டேன். அப்போது அது ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டம். இன்றைக்கு இருக்கிற ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை அந்த மாவட்டத்தில் செய்தியாளராக நியமித்தார். பல்வேறு விடயங்களை அந்த தராசு வார இதழில் நான் எழுதியிருக்கிறேன். பல்வேறு பட்டறிவினை எனக்கு வழங்கியது தராசு இதழ். நான் எழுதுவதற்கான அனைத்து சுதந்திரத்தையும் மரியாதைக்குரிய ஷியாம் அவர்கள் எனக்கு வழங்கியிருந்தார்கள். அந்த சமயத்தில் தான் ஈழ விடுதலை போராட்டத்திலும் எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. அந்த இயக்கத்தோடும் எனக்கு கொஞ்சம் தொடர்புகள் ஏற்பட்ட பொழுதுதான் இந்திய அமைதிப்படை அங்கு சென்றிருந்த சமயம் அது தொடர்பான சில விடயங்களை தமிழ்நாட்டு வாசகர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் என்னை விடுதலை புலிகள் அமைப்பினர் படகு மூலமாக இலங்கையை அழைத்துச் சென்றார்கள். நான் தராசு ஆசிரியரிடம் அனுமதி பெற்று போய் அங்கிருந்து நிறைய தகவல்களை தொடர் கட்டுரையாக தராசில் எழுதிய அனுபவம் உண்டு. இப்படி வந்து சமூகத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தேன். சொல்லொன்று செயலொன்று என்று இல்லாமல் சொல்லும் செயலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று என் வாழ்வியலை நான் வைத்துக் கொண்டேன். எந்த விதமான மத ஈடுபாட்டிலும் நான் கொள்வதில்லை. ஓரளவுக்கு என் குடும்பத்தையும் அதே போல் கொண்டு வந்திருக்கிறேன் அவர்கள் விருப்பத்துடன். கவிதையில் தொடர்ந்து எனது ஆர்வத்தை நான் செலுத்திக் கொண்டிருந்தேன். கவிஞன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பது எனக்கு காமராசர் அவர்களின் புகழ்பெற்ற நூலான கவிதை தொகுப்பான கருப்பு மலர்கள் நூலுக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஓர் அணிந்துரை எழுதியிருந்தார்கள். அந்த அணிந்துரை வாசகங்கள் இன்னும் எனக்குள் பசுமையாக பதிந்திருக்கின்றன. அவர் கூறுவார், கவிஞனது கவிதைகளில் ஏன் இப்படி என்ற கேள்விகள் எழுமானால் கேள்வியை எழுப்பியவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டுமே தவிர அது கவிஞனின் வேலை அல்ல. அவன் சொல்வதெல்லாம் அவனுக்கு நியாயமே. யாருக்கு எது பிடிக்கும் என்று தேடி பார்த்து அவன் பரிமாற முடியாது. அவன் விரித்த பந்தி, அவன் போட்ட இலை, அவன் வைக்கின்ற உணவு, பசிக்கின்ற நல்ல வயிறு உள்ளவர்கள் அங்கே அமரலாம். யார் யாருக்கு பிடிக்குமோ
மன்னிக்கவும், யார் யாருக்கு பசிக்கும் என்று அவன் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே நான் என்ற நிலையிலிருந்து நமக்காக என்ற ஆசையோடு அவன் படைக்கின்ற விருந்துதான் சமூகத்தின் முன்னால் வைக்கப்படுகிறது. அப்படி வைக்கப்படும் ஒரு விருந்துதான் நண்பர் காமராசனின் இந்த கருப்பு மலர்கள் என்று கவியரசர் கண்ணதாசன் கூறியிருப்பார். அதை ஒரு 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 வழிகாட்டுதல் நெறியாக கொண்டு எனக்கு எது நியாயம் என்று தோன்றுகிறதோ அதை எனது கவிதைகளாக எழுதி வருகிறேன். இதை எழுதினால் அவர் மனம் வருந்துவார், இவர் மனம் வருந்துவார் என்கிற நிலைக்கு நான் போவதில்லை. எனக்கு சரியென்று பட்டதை என்னுடைய கவிதைகளில் சொல்வேன். என்னுடைய முதல் தொகுப்பு 1987 வெளியான அந்நிய முகங்கள். அந்த தொகுப்புக்கு பெரியவர் வள்ளிக்கண்ணன் அவர்கள் அணிந்துரை வழங்கியிருந்தார். என்னை பொறுத்தவரைக்கும் அப்போதிருந்து இப்போது வரை நான் ஒரு வழக்கத்தை கைக்கொள்கிறேன். அதாவது என்னை நன்கு தெரிந்தவர்களிடம் இருந்து மட்டும்தான் நான் அணிந்துரை வாங்குவது வழக்கம். இன்றைக்கு கவிதை எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களிடம் அணிந்துரை வாங்க வேண்டும் என்ற ஆவல் பெருகி இருக்கிறது. அது தவறென்று கூறவில்லை. ஆனால் அணிந்துரை எழுதுகிறவர் நம்மை அறிந்தவராக இருந்தால் அப்படிப்பட்டவரால் தான் நம்மையும் நம்முடைய எழுத்துக்களையும் ஒப்பிட்டு பார்த்து அவரால் ஒரு நல்ல ஒரு அணிந்துரையை வழங்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். யாரோ ஒருவர் பரிந்துரையின் பெயரில் ஒருவருக்கு அணிந்துரை எழுதி கொடுக்கப்படுமானால் அது ஒரு முழுமையானதாக இருக்காது என்பது எனது தாழ்மையான கருத்து. அந்த அடிப்படையில் வள்ளிக்கண்ணன் அவர்களை நான் நன்கு அறிவேன். அவரிடம் எனது நூலுக்கு அணிந்துரை வேண்டும் என்று கொண்டு போய் சென்னையில் கொடுத்தேன். அவர் கூறினார், இதை படித்து பார்க்கிறேன், அணிந்துரைக்கு தகுதியானது என்றால் 3 நாள்களில் உங்களுக்கு அணிந்துரை வந்து சேரும். அப்படி 3 நாள்களில் அணிந்துரை வரவில்லை என்றால் நான் அணிந்துரை எழுதவில்லை என்று பொருள் என்று கூறி அனுப்பினார். நான் அதே போல கவிஞர் மீராவிடம் கூறினேன். சரியாக 3ஆம் நாள் அவருடைய அணிந்துரை எனக்கு வந்தது. அது நிறைய கவிதைகளை அவர் பாராட்டியிருந்தார். மீராவு கூட மிகுந்த ஆச்சரியப்பட்டார் மீரா அவர்கள். இப்படி வரிசையாக என்னுடைய 5 தொகுதிகள். முதல் தொகுதி அந்நிய முகங்கள், 2வது தொகுப்பு மழை தூறலும் முதல் காதலும், முழுக்க முழுக்க காதல் கவிதைகள். அதற்கு அண்ணன் அறிவுமதி அவர்கள் அணிந்துரை எழுதியிருந்தார். 3வது தொகுப்பு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். அது முழுக்க முழுக்க ஈழப் பிரச்சனையை மையமாக கொண்டு 2006 எழுதப்பட்டது. அதற்கு ஈழத்தின் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுகின்ற காசி ஆனந்தன் அவர்கள் அணிந்துரை எழுதியிருந்தார்கள். அதற்கு அடுத்த தொகுப்பு கடவுளை கொன்றுவிடு. இந்த பெயரை வைத்தவர் அண்ணன் அறிவுமதி அவர்கள். அந்த தொகுப்புக்கு நண்பர் பழனி பாரதி அவர்கள் அணிந்துரை எழுதியிருந்தார்கள். அதற்கு பிறகு வந்த தொகுப்பு சாத்தான்கள் அபகரித்த பூமி. அந்த சாத்தான்கள் அபகரித்த பூமி முழுக்க முழுக்க ஈழப் பிரச்சனையை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு 125 பக்கங்கள் கொண்ட கவிதை. அதுக்கு தீக்காசி என்று நம்மால் அன்போடு அழைக்கப்படுகின்ற மரியாதைக்குரிய பெரியவர் ஐயா தி.க. சிவசங்கரன் அவர்கள் அதுக்கு அணிந்துரை எழுதியிருந்தார். ஆனால் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு நான் அவசியம் வர வேண்டும் அருணா என்று கூறியிருந்தார். ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக நூல் வெளியீடு தாமதமான போது அவரும் நம்மை விட்டு மறைந்தார். இப்படியாக கவிதை என்னுடைய அது அங்கமாக மாறிய போல்தான் 2009ஆம் ஆண்டு நானும் சில நண்பர்களும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம் வைகை கரையில், மானாமரை வைகை கரையில். அப்போதுதான் பெண்களிடம் இருக்கின்ற அந்த ஆற்றலை, பல்வேறு வகையான ஆற்றல்கள் அவர்களுக்கு பள்ளி காலங்களில் கல்லூரி காலங்களில் இருக்கிறது. திருமணத்துக்கு பிறகு கணவனுக்கு பயந்து, இல்லை கணவனுக்கு அதில் விருப்பம் இல்லை என்ற காரணங்களுக்காக அவர்கள் தங்கள் ஆற்றல்களை தங்களோடு புதைத்துக் கொள்கிறார்கள். நிறைய பேச்சாளர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் விழுந்தவர்கள் திருமணத்துக்கு பிறகு அப்படி அடங்கி போகிறார்கள். இதிலிருந்து அவர்களை விடுவிக்க என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டு போவது போல்தான் பெண்களுக்கான ஒரு கவிதை போட்டி நாம் ஆரம்பிக்கலாம் என்று வளரி என்ற பெயரில் ஒரு அமைப்பை ஆரம்பித்தோம், தொடங்கினோம். அதன் வழியாக மதுரையை மையப்படுத்தி கல்லூரி மாணவிகளுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் ஒரு கவிதை போட்டி நடத்தலாம் என்று முடிவு பண்ணி
அதை செய்தித்தாள்களிலே அதை அறிவிப்பாக வெளியிட்டு போட்டியை நடத்தினோம். கிட்டத்தட்ட சகோதரர் பிரிட்டோ அவர்கள் கூறியது போல் 46 இல்லத்தரசிகளும் நிறைய கல்லூரி மாணவிகள் அந்த போட்டியில் பங்கு பெற்றார்கள். எங்களுக்கு ஆச்சரியம்தான். இவ்வளவு இல்லத்தரசிகளிடம் இவ்வளவு ஆற்றல்கள் இருக்கிறது என்று நாங்கள் வியந்தோம். அந்த கவிதை போட்டிக்கான பரிசளிப்பையும் மதுரை காந்தி அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள மண்டபத்திலே அன்றைக்கு மதுரை வானொலி அகில இந்திய வானொலியின் இயக்குநராக இருந்த கற்பகம் இளங்கோன் நினைக்கிறேன் அந்த அம்மையார் அழைத்து சிறப்பு விருந்தினர் வந்திருந்து பரிசுகளை வழங்கி ஊக்குவித்தார். இதை எப்படியே விட்டுவிடக் கூடாது, இதை வேறு வகையாக என்ன செய்யலாம் என்று எண்ணிய போதுதான் வளரிய ஓர் இதழாக கொண்டு வரலாம் என்று நாங்கள் முடிவு செய்தோம். 2009 ஜூன் மாதம், இந்த மாதம் வளரிக்கு 16வது ஆண்டு தொடங்குகிறது, ஆரம்பித்தோம். பெண் கவிஞர்களை ஊக்குவிக்கும் முகமாக நிறைய கவிதைகள் அதில் வெளியிட தொடங்கினோம். படிப்படியாக எங்களுடைய தொடர்பு என்பது கடல் தாண்டி, எனக்கு ஏற்கனவே இலங்கையோடு தொடர்பு இருந்த காரணத்தால் அப்படியே அது ஒவ்வொரு நாடுகளாக பயணித்து நிறைய பெண் கவிஞர்களை வளரிக்கு அறிமுகப்படுத்தியது. நிறைய பேருக்கு எழுத வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது. ஆனால் நாம் எழுதுவது கவிதை தானா என்கிற தயக்கம் நிறைய பேரிடம் இருந்தது. அந்த தயக்கத்தை உடைக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணினோம். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் கவிதைகளை பெற்று அந்த கவிதைகளில் இருக்கிற குறைகளை திருத்தம் செய்து அவற்றை ஒரு கவிதை வடிவில் நாங்கள் வெளியிட ஆரம்பித்தோம். அதன் வழியாக இன்றைக்கு வரை கிட்டத்தட்ட 100க்கும் மேலானவர்கள் கவிஞர்களாக நாங்கள் வளரியில் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். கொரோனா காலகட்டம் வந்தபோது நிறைய இணையவழி அரங்குகளை ஏற்படுத்தி அங்கே கவிதை வாசிப்பரங்கம், கவியரங்கம் எல்லாம் நாங்கள் நடத்தினோம். இப்படியான சூழலில் தான் 2013ஆம் ஆண்டு ஒரு முயற்சியை மேற்கொண்டோம். ஒரு 8 பெண் கவிஞர்களின் கவிதைகளை வாங்கி அதை ஒரு தொகுப்பாக வெளியிட்டால் என்ன என்று முயற்சி செய்துதான் பெண் பாக்கள் என்ற தொகுப்பை நாங்கள் வெளியிட்டோம், மதுரையில் வெளியிட்டோம். தொடர்ந்து அந்த ஆண்டு முதலே என்ன செய்தோம் என்றால், எங்களுக்கு கவிப்பேராசன் மீரா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக எனக்கு இருந்தவர். நிறைய அவரோடு நான் பேசுகின்ற வாய்ப்பு, ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளராக இருந்ததால் நான் சிவகங்கை செல்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அவர் சிவகங்கை மன்னர் அரசு கல்லூரியில் அவர் தமிழ்துறை தலைவராகவும் பின்னர் முதல்வராகவும் அவர் பணியாற்றினார். நேற்று கூட தம்பி அதிவீரபாண்டியன் சொன்னார், நான் காமராசன், மீரா, அப்துல் ரஹ்மான் போன்றவர்கள்லாம் இந்த இளம் தலைமுறை கவிஞர்கள் வாசிக்க மாட்டேன் என்கிறார்கள், அது பேரில் கூட அவருக்கு தெரியவில்லை என்று. அந்த அளவுக்கு 1960களில் மீரா திராவிட இயக்கத்தின் போற்றுதலுக்குரிய பெருமைக்குரிய கவிஞராக திகழ்ந்தவர். அந்த காலகட்டங்களில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கவிதைகளுக்கு அடுத்தபடியாக மீராவின் கவிதைகள் மேடைகளில் பேசப்பட்டன. அதே போல அவரது நான் ஆரம்பத்தில் கூறிய அந்த சாகாத வானம் நாம் வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம் என்கிற கவிதை மிகவும் புகழ்பெற்றது. அது தமிழர்களுக்கான அடையாளம் என்னவென்பதை சொல்லுகின்ற ஒரு கவிதையாக இருந்தது. அதே போல் மீராவின் கவிதைகளில் ஒரு கவிதை வேலை இருக்கிறது நிரம்ப என்ற ஒரு கவிதை, அதுவும் வந்து ஒரு புகழ்பெற்ற கவிதை தான். அதற்கு அடுத்தபடியாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் இறப்பதற்கு முன்பு 1969ஆம் ஆண்டு பொங்கல் மலர், திராவிட நாடு பொங்கல் மலரில் ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அந்த கட்டுரையில் மீராவின் ஒரு கவிதை வரி குறிப்பிட்டு, இது என் தம்பி ராஜேந்திரன் எழுதியது என்று அவர் அந்த கவிதை வரியை பாராட்டியிருப்பார். அந்த கவிதை வரியை வந்து தைத்திங்கள் வருகின்ற பொங்கல் நாளில் தங்கத்தை சுமக்கின்ற மகளிராக்கும் நெய்பொங்கல் சுவைத்ததுண்டு மகிழ்ச்சி கொள்வார். இது விதி படைத்த சீமான்கள் என்றும் எங்கள் கைத்தொட்டு வாய்ப்பட்டதுண்டோ பொங்கல், கண்மட்டும் போயாமல் பொங்கும் பொங்கும் தெய்வங்கள் திருநாட்கள் எங்கட்கில்லை, தெருவோர சாக்கடையில் வருமா தெப்பம். இந்த தெய்வங்கள் திருநாட்கள் எங்கட்கில்லை, தெருவோர சாக்கடையில் வருமா தெப்பம் என்கிற அந்த கவிதை வரிகளை
அண்ணா அவர்கள் மிகவும் பாராட்டி பொங்கல் மலரிலே அவர் அந்த வரிகளை சுட்டிக்காட்டியிருப்பார். அந்த அடிப்படையிலே வந்து பகுத்தறிவு கொள்கைகளை, மொழி சார்ந்து, இனம் சார்ந்த கவிதைகளை நிறைய எழுதியவர் கவிஞர் மீரா அவர்கள். மீரா, காமராசன், அப்துல் ரகுமான் போன்றவர்கள் மரபு கவிதையில் வெற்றி கொடி நாட்டிவிட்டு அவர்கள் புதுக்கவிதை பக்கம் வந்தவர்கள். மரபின் அடிப்படை தெரியாமல் புதுக்கவிதை எழுதுவது என்பது அது வெற்றியை தராது என்பது எனது கருத்து. இன்றைக்கு இருக்கின்ற வைரமுத்து அவர்கள் கூட, அண்ணன் அறிவுமதி போன்றவர்கள் எல்லாம் வெற்றி வெற்றி பெற்ற கவிஞர்கள் எடுத்துக்கொண்டேமேயானால் அவர்கள் அனைவருமே மரபில் ஊறி திளைத்து அதில் சாதனை புரிந்து வந்தார்கள். மேத்தா அவர்களுமானாலும் சரி, ஈரோடு தமிழன் ஆனாலும் சரி, அவர் எல்லோருமே மரபில் மிளிர்ந்து பிறகு ஒரு புதுக்கவிதையிலும் அவர்கள் வந்து தங்களுடைய வெற்றியை நிலைநாட்டியவர்கள். அந்த அடிப்படையில் மீராவை எங்களுடைய வழிகாட்டியாக கொண்டு நாங்கள் வளர் இதழை கொண்டு வருகிறோம். அதே மீராவுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக 2013ஆம் ஆண்டு முதல் கவிப்பேராசன் மீரா விருது என்கிற ஒரு விருதை நாங்கள் தொடங்கினோம். 10,000 ரூபாய் விருது தொகை. இன்றைக்கு விருதுகள் என்பது மிகவும் கேள்விக்குரிய ஒரு பொருளாக மாறிவிட்டன. முகநூலிலே நிறைய கவிதை, யாரும் தவறாக எண்ணக்கூடாது, நிறைய கவிதை குழுமங்கள் வந்த பிறகு கவிதை எழுதினால் விருது, போட்டியில் பங்கேற்றால் விருது என்பதெல்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு பேர்ல விருதுகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கவிச்சுடர், கவிநிலவு, ஏதேதோ பேரில் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த கவிதை விருதுக்கென்று ஒரு மரியாதை இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே கவிப்பேராசன் மீரா விருது என்பது ஒரு மிக குறைந்த தொகையான ஒரு 10,000 ரூபாயை கொண்டு அந்த தொகை வழங்கப்பட்டு வருகிறது 2013ஆம் ஆண்டு முதல். சென்ற ஆண்டுக்கான விருதினை கவிஞர் ஐயப்ப மாதன் அவர்களுக்கு வழங்கினோம். கும்பகோணத்திலே நண்பர் கூறியபோல் தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் வளரியின் ஆண்டு விழா கொண்டாடப்படும். சென்ற ஆண்டு கும்பகோணத்தில் இந்த விழா நடைபெற்றது. அண்ணன் அறிவுமதி அவர்கள் சிறப்பு விருதாக வந்து கலந்து கொண்டு அந்த விருதினை அவர்கள் வழங்கினார்கள். ஆக இந்த பெண்களுடைய அந்த 8 பெண்களுடைய கவிதை தொகுப்பான பின்பாக்கள் என்பது ஒரு மிகப்பெரிய இலங்கையிலும் மலேசியாவிலும் பத்திரிகைகளால் பாராட்டப்பட்ட தொகுப்பு அமைந்த பொழுது இது போன்ற தொகுப்புகளை தொடர்ந்து வெளியிடுவதில் எங்களுக்கு ஆர்வம் மிகுந்தது. அதற்காக தான் வளரி எழுத்துக்கூடம் என்கிற பதிப்பகத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த பதிப்பகம் வழியாக இதுவரை 24 கவிதை நூல்கள் மட்டும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதில் 20 கவிதை தொகுப்புகள் தனிப்பட்ட வளரி பெண் கவிஞர்களால் எழுதப்பட்டவை. வளரின் ஆண்டு விழாக்கள் அல்லது இப்ப கடந்த 2 வாரம் முன்பாக சென்னையில் நாங்கள் நடத்திய இந்த வளரி பன்னாட்டு பெண் கவிதை பேரமைப்பின் 4ஆம் ஆண்டு தொடக்க விழா போது வெளியிட்ட யாதும் என்றோம். அந்த வகையிலே கோப்புகளால் நாங்கள் வெளியிடுவோம். அந்த வகையிலே 2022ஆம் ஆண்டு விழாவிலே மகடு 100 என்ற தொகுப்பு வெளியிட்டோம். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 100 பெண் கவிஞர்களின் தொகுப்புகள் அடங்கிய ஒரு கவிதை உள்ளது. 2023ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் பெண்ணில் பூத்த பெருவனம் என்கிற தொகுப்பு வெளியிட்டோம். 15 நாடுகளைச் சேர்ந்த 126 பெண் கவிஞர்களின் கவிதைகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த ஆண்டு கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக சென்னையில் நடைபெற்ற விழாவிலே 22 பெண் கவிஞர்களின் கவிதைகள் அடங்கிய யாதுமாக நின்றோம் தொகுப்பை வெளியிட்டோம். இப்படியாக பெண்கள் கவிதை ஆற்றலை மேம்படுத்துவதை முதன்மை நோக்கமாக கொண்டுதான் வளர் இதழ் செயல்படுகிறது. ஆக பெண் விடுதலை, பெண்ணிய தொடர்பான கருத்துக்கள் இதெல்லாம் வந்து வெறும் மேடைகளில் பேசிவிட்டு போகின்ற ஒரு பொழுதுபோக்கு செயலாக மாறிவிட்ட நிலையிலே நம்மிலிருந்து அவற்றை தொடங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் வளரியில் சில செயல்களை நாங்கள் செய்து வருகிறோம். சிலது செய்கிறோம், செய்ய முயற்சிக்கிறோம். முதல் காரணமாக என்னை பொறுத்தவரை நான் செய்து காட்டியவன். நான் தந்தை பெரியாரின் அந்த அடிச்சோட்டில் வந்தவன் என்பதால் தாலி என்ற ஒன்றை நான் மறுப்பவன். எனது மனைவிக்கு நான் தாலி அணிவிக்கவில்லை.
எங்களுடைய திருமணம் சரியான ராகு காலத்தில் நடைபெற்ற திருமணம். எந்த குறையும் இல்லாமல் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக எங்களுடைய மன வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அவ்வப்போது சிறு சிறு சண்டைகள் அதெல்லாம் வரத்தான் செய்யும். அது எல்லோருக்கும் நிகழ்வது. ஆனால் இந்த நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, நல்ல நேரம் குறித்து நடக்காத திருமணங்கள் கெட்டுவிடும் அல்லது அவர்கள் நல்லபடியாக வாழ மாட்டார்கள் என்கிற இதை தகர்க்க வேண்டும் என்பதற்காக சரியான ராகு காலத்தில் எங்கள் திருமணம் நடைபெற்றது. என் மனைவிக்கு நான் தாலி அணிவிக்கவில்லை. அதுபோல் என் மனைவியின் பெயருக்கு பின்னால் என் பெயரை போடக்கூடாது என்கிற ஒரு நிபந்தனையை நான் வைத்திருக்கிறேன். இதை வளரில் செயல்படுத்த நாங்கள் முயற்சியில் மேற்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் என்னை பொறுத்தவரை அதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற கருத்தை நான் சொல்கிறேன். பெண்ணடிமை என்பதன் முதல் காரணமே தங்கள் பெயருக்கு பின்னால் கணவன் பெயரை சேர்த்துக் கொள்ளத்தான். கணவன் மீது அன்பாக இருக்க வேண்டும், காதல் கொள்ள வேண்டும், இணைப்பிரியாமல் இருக்க வேண்டும். அதெல்லாம் யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் கணவன் பெயரை தன் பெயருக்கு பின்னால் இணைத்துக் கொண்டால்தான் கணவன் மீது பாசம் அல்லது கணவன் மீது காதல் என்று காட்டிக் கொள்வதாக இது ஒரு வகையான ஒரு அடிமைத்தனம். ஏனென்றால் எத்தனை ஆண்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் தங்கள் மனைவிமார் பெயரை போட்டுக் கொள்கிறார்கள் என்று பார்த்தால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதாவை நாம் முன்னுதாரணமாக கொள்ள முடியாது. ஏனென்றால் ராகி ரங்கராஜன் அந்த காலத்தில் புகழ்பெற்ற எழுத்தாளராக இருந்த காரணத்தால் அவர் தன் ரங்கராஜன் என்ற பெயரை போடாமல் மனைவி பெயர் சுஜாதாவை அவர் போட்டுக் கொண்டார். மற்றபடி அவர் மனைவி பெயரை போட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் வந்தவர் அல்ல. இடையில் அவர் ஏற்பட்ட ஒரு காரணம். ஆக இது போன்ற சில விடயங்களை செயல்படுத்த வேண்டும், செயல்படுத்திக் கொண்டிருப்போம். எங்கள் அமைப்பை சேர்ந்த பெண்கள் அந்த வழியிலே கொஞ்சம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை பெயரை போட்டுக் கொள்ளலாம் என்று கூறினார்கள். சரி என்று ஒத்துக்கொண்டோம். ஏனென்றால் வளர்த்து ஆளாக்கி நம்மை உருவாக்கும் ஒரு தந்தை. இப்ப மலேசியா போன்ற நாடுகளிலே திருமணமான பெண்கள் கூட தங்கள் தந்தை பெயரைத்தான் அவர்கள் அங்கே போட்டுக்கொள்வார். தங்கள் பெயருக்கு பின்னால் அவருடைய அடையாள அட்டையை கூட, மலேசிய அடையாள அட்டை கூட அவர்கள் தந்தை பெயர் தான் இருக்கும். திருமணமாக இருந்தாலும் கூட அவர்கள் தங்கள் கணவன்மார் பெயரை போட்டுக்கொள்ள மாட்டார்கள். அதற்காக அவர்கள் சந்தோஷமாக வாழவில்லை என்ற அர்த்தம் இல்லை. ஒற்றுமையாக மகிழ்வான வாழ்வு அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இது எங்களுடைய வழிப்பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது. மீரா அவர்களை பற்றி இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டுமானால் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு எங்களுக்கான ஒரு வழிகாட்டியாக இருந்தவர். கடைசி வரை அவர் தந்தை பெரியாரின் கொள்கையில அவர் நிலையான ஈடுபாட்டுடன் இருந்தவர். அவர் நோய்வாய்ப்பட்டு அவர் படுத்த படுக்கையாக இருந்தபோது கூட அவர் மகள் செல்மா கடவுளை நினையுங்கள், விபூதி பூசுங்கள், ஓம் நமச்சிவாயா சொல்லுங்கள் என்று போல கூட அவர் தன்னுடைய முன்னுரையில எழுதியிருப்பார். என்னால் முடியவில்லை. கடவுள் என்று ஒருவர் இருந்து என்னை காப்பாற்றி விட்டால் காப்பாற்றிவிட்டு போகட்டுமே. ஆனா அதையெல்லாம் மீறி என்னால் விபூதி பூசவோ அதெல்லாம் என்னால் முடியவில்லை என்று அவருடைய அந்த நிலையில் கூட அவர் கூறியவர். ஆக இந்த அடிப்படையில் வளரியின் பயணம் என்பது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஒரு 19 நாடுகளில் வளரி பன்னாட்டு பெண் கவிஞர் பேரமைப்பை தொடங்கி நடத்தி வருகிறோம். இலங்கையிலும் மலேசியாவிலும் வலுவான ஒரு அமைப்பாக ஒவ்வொரு மாநிலத்திலும் அமைப்பை செயல்படுத்தி வருகிறோம். அவர்கள் ஆங்காங்கே வாட்ஸ்அப் குழுக்கள் வைத்து அவர்கள் கவிதை முயற்சிகளை அங்கு செய்து வருகிறார்கள். இந்த ஆண்டு கூட வளரின் 16ஆம் ஆண்டு தொடக்க விழாவை கூட மலேசியாவில் நடத்துவதற்கு அங்குள்ள வளரி பன்னாட்டு பெண் கவிஞர் பேரமைப்பினர் அங்க ஏற்பாடுகளை செய்வதாக கூறியிருக்கிறார்கள். கவிதை என்று ஒரு விடயத்தை சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு எழுதக்கூடியவர்கள் நிறைய நூல்களை வாசிக்க வேண்டும். அதைதான் நேற்று தம்பி பதிவீரபாணி என்று கூறினார். இங்கே வாசிப்பு என்பது மிகவும் பொருந்தி விட்டது. இவர்களுக்கு பாரதியை தெரிந்திருக்கிறது. பாரதியை தெரிந்த அளவுக்கு பாரதிதாசன் தெரியவில்லை. பாரதியை தெரிந்திருக்கிறது, ஆனால் பாரதியை வாசித்ததில்லை. பாரதிதாசனை தெரியாது, பாரதிதாசனை வாசித்ததில்லை. சினிமாவுக்கு பாட்டு எழுதுகிறார்கள் என்ற அடிப்படையில் பிரபலம் பெற்ற வைரமுத்து அவர்களை இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. மற்றபடி அப்துல் ரஹ்மான், மீரா, ஈரோடு தமிழன்பன், மேத்தா, புவியரசு இது போன்ற சாதித்த கவிஞர்களை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய எழுத்துக்களை வாசிக்க வேண்டும். வாசிக்கத்தான் இவர்கள் எழுத்தில் எழுச்சி வேகம் பெறும். அந்த வகையில் பாரதிதாசனுடைய ஒரு கவிதை எனக்கு மிகவும் பிடித்தமான கவிதை. ராவணனை பற்றி ஒரு கவிதையை அவர் பாடுவார்.
தென் திசையை பார்க்கின்றேன் என் செய்வேன், என் சிந்தையெல்லாம் தோள்களெல்லாம் பூரிக்குதடா. அதுல ஒரு ஒரு அதுல ஒரு பத்தி வரும். வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையொழிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமதனை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் காட்சிந்தை மரச்செயல்கள் பெருக வேண்டும், கடல் போல தமிழர் கூட்டம் பெருக வேண்டும் கூறுவார். இது போன்ற வரிகளை படிக்கும் போது நமக்கு நம்முடைய பெருமை போன்ற விடயங்கள் நமக்குள் ஊறி திளைக்கும். அந்த வகையிலே நம்முடைய பயணங்கள் அமைய வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பெண்களின் கவிதையாற்றலை முன்னெடுத்து சொல்லும் விதமாக அடுத்த ஆண்டு ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில் பல்வேறு நாடுகள் வசிக்கின்ற பெண் கவிஞரின் கவிதை தொகுப்பொன்றை, அந்த புலம்பெயர்ந்த வழிகளை சொல்லுகின்ற கவிதை தொகுப்பொன்றை வெளியிடும் முயற்சியில் ஈடுபட்டோம். அப்படி ஒரு தொகுப்பு வெளியிடும் போது அது கனடாவில் நீங்கள் வெளியிட வேண்டும் என்று எங்கள் அமைப்பினர் கூறியிருக்கிறார்கள். அதற்கான முயற்சி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக இது மட்டும் என்னுடைய வாழ்வில் அனுபவங்களாக கொண்டு இவற்றை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பளித்த சொல்லரங்கம் உறவுகளுக்கும், சரித்திரம் படைப்போம் என்கிற ஒரு நல்லதொரு தலைப்பினை வைத்து சாதித்தவர்களை, சாதிக்க விரும்புபவர்களை சாதனையாளராக உருவாக்கும் ஒரு நல்ல முயற்சியை இந்த குழுவினர் செய்து வருகிறீர்கள். இதை முன்னெடுத்து செல்கின்ற அருமை சகோதரர் ஆரோக்கிய புருட்டா அவர்களுக்கும், அவரோடு இணைந்து இந்த பணியில் பயணிக்கின்ற அத்தனை பேருக்கும் வளரின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான ஒரு உங்களுடைய வாழ்வியல் அனுபவம், முற்போக்கு சிந்தனைகளை எந்த அளவிற்கு உங்களுக்கு வாழ்வியல் வழித்தடமாக கொண்டு பயணிக்கின்றீர்கள், அது மட்டுமல்லாமல் எவ்வாறு ஒவ்வொருவருடைய வாழ்வியலிலும் நிறைய தாக்கங்களை இன்று ஒரு வளர்ச்சிக்கான விதைத்து வருகின்றீர்கள் என்பதை குறித்த பார்வையை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர், நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலை, வார இறுதிகளில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகிறது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் விழா என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த கோடை விழா தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நமது தளத்தின் 75வது வார சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்று இருப்பவர் அன்பு சகோதரர், வளரி எழுத்துக்கூடத்தின் நிறுவனர், அன்பு சகோதரர் அருணா சுந்தரராசன் அவர்கள். அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள் இதுவரை நாம் கேட்டோம். இப்பொழுது நேர்காணல் நிகழ்விற்குள் செல்கின்றோம். இனிய வணக்கங்கள் அன்பு சகோதரர். தங்களது ஆரம்ப கல்வி மற்றும் நடுநிலை கல்வியினை இலங்கை கொழும்புவில் உள்ள மத்திய கல்லூரியில் பயின்றீர்கள். அங்கு கிடைத்த அந்த கல்வி அனுபவங்கள் எவ்வாறு இருந்தன, அதை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. அது ஒரு பள்ளி பருவம். அங்குள்ள கல்வி என்பது நாங்கள் தமிழ் வழி கல்வியை தான் நாங்கள் கற்றோம். அங்கே சிங்கள மொழியை கட்டாயம் கற்க வேண்டும் என்கிற அவசியம் எல்லாம் அங்கே கிடையாது. ஆனாலும் நான் தனியாக ஒரு ஆசிரியர் ஏற்பாடு செய்து வீட்டில் நான் சிங்கள மொழியை கற்றுக்கொண்டேன். அங்க நான் 8ஆம் வகுப்பு வரை தான் படித்தேன் என்கிற காரணத்தால் வீடு, பள்ளிக்கூடம்
மீண்டும் வீடு இந்த அளவிலேயே இருந்தது. வேற அங்கு அந்த ஒரு கையெழுத்து பிரதி கூட ஒரு 2-3 இதழ்கள் தான் நாங்கள் நடத்தினோம். அதன் பிறகு அந்த முயற்சியை கைவிட்டோம். வேறு அங்கு கால்பந்தாட்டம், அங்கு கால்பந்தாட்ட நான் சொல்ல மறந்து விட்டேன். அங்கு கால்பந்தாட்டத்தில் நிறைய ஈடுபாடு கொண்டிருந்தேன் இலங்கையில் படிக்கின்ற பொழுது. பள்ளி அணிக்காகவும் அங்கு அந்த இளவயது குழுவில் இடம்பெற்றிருந்தேன். அதே போல் சென்னையில் வந்து படிக்கும் போது கூட அந்த மாநகராட்சி பள்ளி குழுவில் கூட நான் கால்பந்து அணியில் இடம்பெற்றிருந்தேன். பிறகு இந்த இலக்கிய ஈடுபாடுகள் எல்லாம் வந்த பிறகு விளையாட்டை முழுமையாக அது கவனம் செலுத்த முடியவில்லை. முழுமையாக இலக்கியம், அரசியல் என்று சமூக செயல்பாடுகள் என்று போய்விட்டது. ஆக இலங்கையில் இவ்வளவுதான் என்னால் அதை சொல்ல முடியும். இங்கு தமிழ்நாடு என்று வரும்போது வேண்டால் நிறைய கூறலாம். சிறப்புங்க அன்பு சகோதரரே. இந்தியாவில் கல்வி, கொழும்பில் உள்ள கல்வி என்ன வித்தியாசம் அல்லது வேறுபாடு உணர்கின்றீர்கள்? அல்லது ஒரே வகையான கல்வி முறைதான்? வேறுபாடு ஒன்றும் கிடையாது. இரண்டுமே ஒரே வகையான கல்வி முறைத்தான். மதிப்பெண்கள் பெறுகின்ற மாணவர்களை உருவாக்குகின்ற கல்வி முறைத்தான் பெரும்பாலான ஆசிய நாடுகளிலே இன்றைக்கு செயல்பாட்டில் உள்ளது. உலகிலேயே கல்வியில் சிறந்த நாடு என்றால் அது பின்லாந்தை கூறுவார்கள். சமீபத்து கூட நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பில் கூட ஆசிரியர்கள், அதிகாரிகள் பின்லாந்து சென்று அங்கு இருக்கின்ற கல்வி முறையை கற்று வந்தார்கள். ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் அது இலங்கையானாலும் அது இந்தியாவானாலும் இங்கே வந்து மதிப்பெண்களை வாங்குகின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்கள், குறைந்த மதிப்பெண்களை வாங்குகிறவர்கள் திறமையற்றவர்கள் அல்லது அவர்கள் ஆற்றலற்றவர்கள் என்கிற ஒரு தவறான முடிவுக்கு வந்து விடுகிறோம். பெரும்பாலும் எல்லா ஆசிய நாடுகள் போலதான் இலங்கையிலும் இருந்தது. ஆக பெற்றோர் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பிள்ளைகளை வந்து நீ இதை படிக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அவர்கள் ஒரு நெருக்கடியில் அவர்கள் குழந்தைகளை தள்ளி விடுகிறார்கள். குழந்தைக்கு என்ன பிடிக்கும், அவன் எதுவாக விரும்புகிறான் என்பதெல்லாம் அவர்கள் சரிவர அந்த பிள்ளையோடு அமர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவது என்பது இங்கே இந்திய குடும்பங்களிலே பெரும்பாலும் கிடையாது. சில குடும்பங்களில் அப்படி இருக்கின்றன. பெரும்பாலான குடும்பங்களிலே அப்பா சொல்வார், நான் இப்படி ஆக வேண்டும் என்று நினைத்தேன், என்னால் முடியவில்லை, நீ அது ஆக வேண்டும் என்று அவருடைய விருப்பத்தை பிள்ளைகளின் மீது திணிப்பார். அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் குழந்தை அப்படி படிக்கிறது, எதிர்த்த வீட்டு குழந்தை அப்படி படிக்கிறது, நம் உறவுக்கார குழந்தை அந்த படிப்பில் இருக்காக, நீயும் அப்படி வர வேண்டும் என்று அடுத்தவர்களை முன்னுதாரணமாக காட்டி தங்கள் குழந்தைகளின் ஆசை, அவருடைய எண்ணங்கள், அவர் என்ன விரும்புகிறார்கள், எப்படி உருவாக வேண்டும் என்று அவருடைய கனவு என்னங்கெல்லாம் நாம் எண்ணி பார்ப்பதில்லை. அவருடைய கணவனை சிதைத்து விட்டு நம் கனவினை அவர்களுக்கு புகுத்தி அவர்களை பெரும்பாலும் அவர்கள் விரும்பாத சில விடயங்களை நாம் கற்கச் செய்கிறோம் என்பதுதான் எல்லா ஆசிய நாடுகளிலும் இருக்கிறது. அதே போலத்தான் இலங்கையிலும். நன்றிங்க அன்பு சகோதரரே. மானாமதுரை இன்று அங்கு உள்ளூர் செய்திகளை வெளியிடக்கூடிய ஒரு தனி நாளிதழ் வெளியிட அளவில் உங்களது செயல்பாடுகள் இருந்து வருகின்றன. அது குறித்த பார்வைகளை நான் சொல்ல மறந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். உள்ளூர் செய்திகளுக்காக ஒரு செய்தித்தாள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு நீண்ட நாள் கனவு இருந்தது. பல்வேறு நகரங்களுக்கு அல்லது நாடுகளுக்கு செல்கின்ற போது உள்ளூர் செய்திகளுக்கான அங்க வார அல்லது நாளிதழ்கள், நாளேடுகள் வெளிவந்திருக்கின்றன. சென்னையிலே பார்த்தோமானால் இப்ப அண்ணா நகர் பகுதியில் அண்ணா நகர் வாய்ஸ் வந்து வரும், மயிலாப்பூர் போனால் மயிலாப்பூர் நியூஸ் என்று வரும், அதே மாதிரி நங்கநல்லூர் போனால் நங்கநல்லூர் டாக் என்று நடத்துவார்கள். ஆனா அவர்களெல்லாம் விளம்பரத்தை அதிகப்படுத்தி அது ஒரு வியாபாரமாக செய்து கொண்டிருக்காது. செய்தி என்பது ஏதோ பேரளவுக்கு வரும். நாங்கள் அதுபோடு சிந்தித்து வணக்கம் மானாமதுரை என்று சென்ற மாதம் தான், ஏப்ரல் மாதம் தான் அதை ஆரம்பித்தோம். ஒரு செய்தித்தாள் வடிவில், முழு செய்தித்தாள் வடிவில், இப்போது வருகின்ற முழு செய்தித்தாள் வடிவில் 2 பக்கங்கள் கொண்ட அந்த ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய செய்திகள், உள்ளூர் செய்திகளை கொடுக்கிறோம், அல்லது உள்ளூர் மக்களுக்கு தேவையான மற்ற சில செய்திகள், அரசு நிகழ்வு கொடுத்து விளம்பரமும் அதில் நாங்கள் ஏனென்றால்
உள்ளூர் செய்திகளுக்கு முக்கியமான செய்திகள் தான் மற்ற நாளேடுகள் சிறப்பிடம் அளித்து வெளியிடுவார்கள். மற்ற சிறு சிறு செய்திகள்லாம் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். அது போன்ற விடுபட்ட செய்திகள், கவனிக்கப்படாத செய்திகள் நிறைய இருக்கின்றன. அது போன்ற செய்திகளை நாங்கள் கொடுப்பதன் மூலம், வணக்கம் மானாமரை மூலம் கொடுப்பதன் மூலம், மண்ணுக்காக மக்களுக்காக என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அதை நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். இப்போதுதான் நமக்கு 2வது இதழ் வந்திருக்கிறது. அடுத்த மாதம், இந்த மாதம் ஜூன் மாதம் திறந்திருக்கிறது. 3வது இதழ் வரும். படிப்படியாக அதை வந்து இப்போது இது மாத இதழாக தான் கொண்டு வருகிறோம். செய்தித்தாள் வடிவில் மாத இதழ். பிறகு இது 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும். மாதம் இருமுறை வரும். பிறகு இதை வந்து வாரம் ஒரு முறை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. சிறப்பு சிறப்புங்க அன்பு சகோதரர். இது இணையதள இதழாக வருகின்றது அல்லது அச்சு கோர்க்கப்பட்டு இல்ல, அச்சு இதழா தான் வருது. நன்றி. இப்போதைக்கு இலவசமாக எல்லா வீடுகளுக்கும் கடைகளுக்கும் வழங்கி வருகிறோம், விலையின்றி. ஓ, சிறப்பு சிறப்புங்க. வளரி இந்த ஒரு பெயருக்கான மூல காரணம் எவ்வாறு உங்களுக்கு நீங்க நல்ல நல்ல கேள்விகளை கேட்கிறீர்கள். இந்த கேள்விகள்லாம் நாம் இந்த உரையில் சேர்ந்திருக்க வேண்டும். ஏதோ விடுபட்டு விட்டது. வளரி என்பது பழந்தமிழரின் கருவி. ஆஸ்திரேலிய பழங்குடிகள் பயன்படுத்துகின்ற பூம்ராங் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த பூம்ராங்கின் தமிழ் வடிவம் தான் வளரி. ஆஸ்திரேலியாவுக்கும் நமக்கும் என்ன உறவு என்று கேட்டீர்கள், ஆஸ்திரேலிய பழங்குடிகள் தமிழர்கள் என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. வளரி என்பதை இங்கே ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தின் போது சிவகங்கை ஆண்ட மருது சகோதரர்கள், மருது மன்னர்கள் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள். அந்த வளரி வீச்சு என்பது ஒரு முறை எதிரியை நோக்கி வீசினால் அது எதிரியை தாக்கிவிட்டு மீண்டும் எரிந்தவர் கைகளுக்கே வருகின்ற திறன் படைத்தது. அந்த அளவுக்கு அது ஒரு சக்தி மிக்க இதாக அதை அவர் பயன்படுத்த வேண்டும். இதில் சின்ன மருது என்பவர் இதில் வந்து மிகவும் தேர்ச்சி பெற்றவர் என்று அப்போதைய புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியராக இருந்த ஆங்கிலேயர் குறிப்பிட்டிருக்கிறார். சின்ன மருதுவிடம் வளரி வீசுவது குறித்து தான் பயிற்சி பெற்றதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஆக சிவகங்கை மாவட்டத்திலிருந்து இந்த இதழ் ஆரம்பிக்கின்ற காரணத்தினாலும் கவிதையும் மக்களுக்கான ஓர் ஆயுதம் என்கிற பொருளிலும் நாங்கள் அதை அந்த பெயரை முழுமைப்படுத்தி வளரி என்கிற பெயரை நாங்கள் எங்கள் இதழுக்கு சூட்டினோம். சிறப்பு சிறப்புங்க. மகடு 100 பெண் கவிஞர்களின் கவிப்பா எவ்வாறு சாத்தியப்பட்டது? மகடு என்கிற அந்த பெயர் ஒரு நல்ல பெயரா வைக்க வேண்டும், வித்தியாசமான ஒரு பெயராக இருக்க வேண்டும் என்று கேட்டபோது தான் எங்களுடைய குழுவில் இருக்கின்ற எங்க வளருடைய மதிப்பூர் ஆசிரியராக இருக்கின்ற முனைவர் ஆதராமுல்லை அவர்கள் இந்த பெயரை பரிந்துரைத்தார்கள். மகடு என்றால் பெண்கள் கூறும் அறிவுரை என்று பொருள். அது சங்க இலக்கியங்களை பெரிது பேசப்படுகிறது. ஆடு என்றால் ஆண்கள் கூறும் அறிவுரை, மகடு என்றால் பெண்கள் கூறும் அறிவுரை. ஆண்கள் தான் அறிவுரை கூற வேண்டுமா, ஏன் பெண்கள் அறிவுரை கூறக்கூடாதா என்கிற அடிப்படையில் அவர் அந்த பெயரை தேர்ந்தெடுத்து கொடுத்தார். அந்த பெயரையே நாங்கள் கொண்டோம். ஏற்கனவே எங்களுக்கு அது ஒரு பெரிய சிரமம் இருக்கவில்லை என்றால் ஏற்கனவே எங்கள் பல்வேறு நாடுகளில் எங்களுக்கு பெண் கவிஞர்கள் தொடர்பில் இருந்தார்கள் என்பதால் அவர்களிடம் கவிதைகளை பெறுவது எங்களுக்கு எளிதாக இருந்தது. சில கவிதைகளில் சில மாற்றங்கள், ஆங்காங்கே சில திருத்தங்கள், மாற்றங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதையும் அவர்கள் ஒப்புதலோடு நாங்கள் செய்தோம். 2022ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற வளரின் 14ஆம் ஆண்டு விழாவில் தான் அதை வெளியிட்டோம். அன்றைக்கு சிறப்பு விருந்தினராக உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய பல நெடுமாறன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் தான் இந்த நூலை வெளியிட்டார்கள். அதுபோல கவிஞர் ஜெயபாசன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். தமிழகம் முழுவதும் இருந்தும் எங்களுடைய வளரி அமைப்பின் பெண்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். அது ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை அளித்தது. அந்த நூலுக்கும் இலங்கையிலும் மலேசியாவிலும் பத்திரிகையிலே வந்து மதிப்புரைகள் எழுதப்பட்டன அங்க இருக்கின்ற கவிஞர்களால். அங்க மகுடத்தை பற்றி ஆயிஷா நடராஜன், மரியாதைக்கு ஆயிஷா நடராஜன் கூட
புத்தகம் பேசுது இதழிலே கூட அது குறித்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தொகுப்பு என்று அவர் அதை குறிப்பிட்டு அது குறித்து எழுதியிருந்தார். அது எங்கள் பெண்களுக்கும் அது மிகுந்த ஒரு ஊக்கமளிப்பதாகவும், தொடர்ந்து இது போன்ற நூல்களை வெளியிட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை தோற்றுவிப்பதாகவும் அது அமைந்திருந்தது. சிறப்பு, சிறப்புங்க. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் உடனான பழக்கம். அதன் பிறகு தந்தை பெரியார் அ அன் விழா குழு உறுப்பினராக பயணித்த தருணங்கள் குறித்து பகிர்ந்து கொள்ளுங்கள். பேச மறந்தது எல்லாம் கேட்கிறீர்கள், நன்றி. எனக்கு பள்ளி காலம் தொட்டே எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் மீது மிகுந்த ஒரு ஈடுபாடு இருந்தது. அப்போது அவர் ஒரு சாதாரண அவர் ஒரு நடிகர் என்ற அடிப்படையிலே, அவர் ரசிகன் என்ற முறையிலே அவர் மீது ஒரு ஈர்ப்பு எனக்கு இருந்தது. பிறகு என்னுடைய இந்த பாதைகள் வேறு விதமாக பயணித்து இலக்கியம், அரசியல் ரீதியான சிந்தனைகள் என்று வருகின்ற போது, ஈழத்தமிழர் விடயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் செய்த அளப்பரிய உதவிகள், அது நானே உணர்ந்தவன், பார்த்தவன் என்ற அடிப்படையிலே அவர் செய்த மிகப்பெரிய அந்த போராட்டத்துக்கு அவர் நடத்திய மிகப்பெரிய உதவிகள், அவர் மீது மிகப்பெரிய ஒரு அந்த ரசிகன் என்ற நிலையிலிருந்து அவர் மீது ஒரு மாமனிதர் என்கிற ஒரு பாதைக்கு என் மனம் அவரை கொண்டு சென்றது. அந்த சமயத்தில் தான் 1978ஆம் ஆண்டு தந்தை பெரியாரின் 100ஆண்டு விழாவை அவர் முதலமைச்சராக இருந்த போது சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அவர் எண்ணினார். அப்போது திருவாரூர் தங்கராசு தலைமையிலான, திருவாரூர் தங்கராசு எல்லோரும் அறிந்திருப்பீர்கள், ரத்த கண்ணீர் திரைப்படத்தின் கதவசகர்த்தா அவரு. அவருடைய திராவிடர் கழகத்திலே நான் மாவட்ட செயலாளராக இருந்த போது தந்தை பெரியாரின் அந்த 100ஆண்டு விழா குழுவிலே என்னை உறுப்பினராக நியமிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போது எம்ஜிஆர் அவர்களோடு பேசுகின்ற, பழகுகின்ற ஒரு சிறிய அளவிலான ஒரு வாய்ப்பு எடுத்த போது அவர் என்னை அறிந்திருந்தார். பேர் சொல்லி கூப்பிடுகின்ற அளவுக்கு அவர் தெரியும். அதே போல அந்த விழாவுக்கு பிறகு எங்களை மானாமதுரைக்கு அரசு மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக எம்ஜிஆர் அவர்கள் வந்தார்கள். அப்போதான் நான் கருப்பு சட்டை தான் போட்டுக் கொண்டிருப்பேன். அந்த கருப்பு சட்டையோடு எம்ஜிஆருக்கு ஒரு 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 பயனாடை போட்டு, ஒரு கருப்பு ஒரு பயனாடை எடுத்துக்கொண்டு போனேன். அது அவருடைய கட்சிக்காரர்கள் எல்லாம் அந்த மேடையில என்னை ஏற்றுவதற்கு அவர்கள் யோசித்தார்கள், அல்லது அவர்கள் என்னை அனுமதிக்கவில்லை. சட்டென்று நான் எம்ஜிஆர் பேச எழுகிறார். நான் சட்டென்று மேடையில் வந்துவிட்டேன். என்னை பார்த்து எம்ஜிஆர் பேச்சு நிப்பாட்டி கையை சென்று வா என்று கூப்பிட்டார். நான் சென்று எம்ஜிஆர் அமர்ந்து கொண்டார். என் கையை பிடித்து, இதுதான் உங்க ஊரா என்று எம்ஜிஆர் கேட்டார். ஆமாம் என்றேன். கட்சி பணிகள் எப்படி போகின்றன என்றார். நல்லதுமாக போயிடும். இந்த 2-3 வார்த்தைகள் என்னோட எம்ஜிஆர் அந்த மேடையில் பேசினார். நான் அந்த துண்டை அவருக்கு போர்த்தினேன். நான் பேசிய துண்டை போர்த்திக் கொண்டே அவர் அந்த விழா மேடையில் இறுதி வரை அவர் பேசினார். அங்கிருந்தவர்களெல்லாம் ஒரு ஆச்சரியம் தான், இவ்வளவு இளைய வயதிலே எம்ஜிஆர் அழைத்து பேசுகிறார் என்பதெல்லாம். அப்படியே நமக்கு எம்ஜிஆரோடு மிகப்பெரிய ஒரு அறிமுகம் ஏற்பட்டது. ஆனா அந்த அறிமுகத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அரசு வேலையோ வேறு சில சலுகைகளோ பெற்றுக்கொள்ள நான் விரும்பவில்லை. அது கூட என்னை பிழைக்க தெரியாது என்று எங்கள் வீட்டில் கூட கூறுவார்கள். முதலமைச்சரே தெரிந்திருக்கிறார், அவர் சொல்லியிருந்தால் அந்த காலகட்டத்தில் ஒரு அரசு வேலை எளிதாக கிடைத்திருக்கும் என்று வெறும் அரசு வேலைக்காக அவருடைய எண்ணங்கள் இருந்தன. அப்படி இருந்த போதும் நான் அதெல்லாம் விரும்பவில்லை. இன்றைக்கும் எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய மாமனிதராக எனக்குள் திகழ்கிறார். எம்ஜிஆரோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாம் என் வீட்டில் இருக்கின்றன. இந்த அளவுக்கு தான். நன்றி, நன்றிங்க அன்பு சகோதரர். 18 தஞ்சாவூர் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் முகவரி இழந்த முகங்கள் குறித்த பார்வையை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த 2009 ஈழ விடுதலை போராட்டத்தின் போது முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் தான் அந்த மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்தது. உலகம் முழுவதும் வேடிக்கை பார்க்க நாடுகளின் கூட்டணி என்ற பெயரால் கொடுங்கோளர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இனத்தை அழிக்கின்ற அந்த முயற்சியில் ஈடுபட்ட அந்த சமயம் அது. 2012ஆம் ஆண்டு நான் இலங்கை சென்று
அந்த முள்ளிவாய்க்காலுக்கே போயிருந்தேன். என்னை போராளிகள் அழைத்துச் சென்றார்கள். அந்த நீண்ட நெடிய ஒரு கடற்கரை அது. அந்த கடற்கரையில் நடந்து சென்றபோதுதான் அந்த மக்கள் பட்ட அவலங்கள், அ காலணிகள், ஆடைகள், இப்படி பல்வேறு அங்கே நிறைய அடையாளங்கள். மக்கள் உயிர் காக்க ஓடி அலைந்த அந்த துயர காட்சிகள்லாம் அ கண்ணில் தெரிந்தன. மக்களை இறுதி வரை காப்பாற்றுவதற்காக போராடிய போராளிகளின் சீருடைகள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. இந்த நினைவுகள். இந்த சமயத்தில் தான் அந்த முள்ளிவாய்க்காலுக்கு நினைவாக ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இலங்கையில் செய்ய முடியாது. ஏன்னா இலங்கை அரசு அதை அனுமதிக்காது. மீறி செய்தாலும் அதை அவர்கள் இடித்து விடுவார்கள். அந்த காரணத்தால் தான் உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய நெடுமாறன் ஐயா அவர்கள் அ தஞ்சாவூரிலே இந்த விளார் என்கிற ஒரு கிராமம். அந்த விளார் என்கிற கிராமத்திலே அந்த முள்ளிவாய்க்கால் நினைவூற்றம் என்ற ஒன்றை ஆரம்பிப்பதற்கான முயற்சி மேற்கொண்டார்கள். அதில் அவருக்கு மிகப்பெரிய உதவியாக அவ்வளவு பரந்த நிலப்பரப்பை கொடுத்தது மரியாதைக்குரிய முனைவர் நடராசன் அவர்கள். நடராசன் நாம் அன்பு தெரிந்திருப்போம். அரசியல் நம்முடைய சசிகலா அம்மையாரின் கணவர் அவர். அவர்தான் அங்கே அந்த இடத்தையும் கொடுத்து அவரால் இயன்ற நிறைய பொருளுதவி செய்தார். உலகத் தமிழர்கள் முழுவதும் பல்வேறு நாடுகளில் இணைந்திருக்கிற உலகத் தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்றத்தை அவர்கள் தொடங்கினார்கள். அந்த முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்றம் தொடங்கப்பட்ட போது பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த விழாவிலே ஒரு கவியரங்கம், கவிஞர் இன்குலாப் தலைமையிலே ஒரு கவியரங்கம் நடைபெற்றது. அந்த கவியரங்கில் நானும் கலந்து கொண்டு கவிதை வாசித்தேன் என்பது ஒரு பெருமையான விடயம். தொடர்ந்து அந்த முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்றத்தில் தான் 2018 ஆண்டு நினைக்கிறேன். 2018 ஆண்டு அந்த மே 18 தேதி தான் என்னுடைய 5வது கவிதை தொகுப்பான சாத்தான்கு அபகரித்த பூமி அந்த நினைவுமுற்றத்திலே நெடுமாறன் ஐயா அவர்கள் வெளியிட்டார்கள். அதே போல 2023 ஆண்டு மே 18 தேதி தான் இந்த முகவரி இழந்த முகங்கள் என்ற கவிதைத்தொகையும் அங்கே நாங்கள் அந்த மே 18 அன்று நாங்கள் வெளியிட்டோம். இது முழுக்க முழுக்க ஈழத்திலிருந்து அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு இங்கே அந்த இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாமிலே தங்கி இருக்கின்றவர்களில் கவிஞர்கள் இருப்பார்கள் அல்லவா? அந்த கவிஞர்களை தேர்ந்தெடுத்து ஒரு 19 கவிஞர்கள் அவர்களிடமிருந்து ஒரு நபருக்கு 5 கவிதைகள் வீதம் பெற்று அந்த தொகுப்பை வெளியிட்டோம். அது இன்னொரு பெரும்பாலும் இந்த மாதிரி இந்த ஈழத்தோப்புன்னு வரும்போது என்ன செய்வாங்கன்னா, பெரும்பாலும் இந்த வட மாகாணத்தைச் சேர்ந்த அல்லது கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த கவிஞர்கள் கவிதை இடம்பெற்றிருக்கும். நாங்கள் முதல் முறையாக என்ன செய்தோம் என்றால், இந்த மலையக தமிழர்கள் இருக்கார்கள். இலங்கையில தேயிலை தோட்டங்களில் பணியாற்றுகின்ற மலையக தமிழர்கள். அவர்களிலிருந்தும் கவிஞர்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் செய்தோம். அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் தான் வண்ணச்சிறகு. அவர் காலமாகிவிட்டார். அவர்தான் இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களின் முதல் குரல் என்பது அவருடைய கவிதை தான். அவர் சினிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள். அவர் ஒரு கவிதை எழுதினார். அங்கிருந்து வரும்போது சென்று வருகிறேன் ஜென்ம பூமி என்ற ஒரு கவிதை. அது அந்த நாட்டை விட்டு பிரிந்து வருகின்ற போது அவருடைய பல்வேறு வகையான இயக்கங்களை அவர் ஒட்டுமொத்த தமிழர்களின் ஒரு இயக்கமாக பதிவு செய்திருந்தார். அந்த கவிதையை நாங்கள் முதல் கவிதையாக வெளியிட்டு அந்த நூலையும் அவருக்கு காணிக்கையாக்கி நாங்கள் அந்த முகவரியில் இருந்த முகங்கள் தொகுப்பு வெளியிட்டோம். இந்த தொகுப்பை வெளியிட்ட பிறகுதான் நாம் அடுத்த ஆண்டு வெளியிடவிருக்கின்ற அந்த ஈழ பெண் கவிஞர்களின் தொகுப்பு, புலம்பெயர்ந்த பெண் கவிஞர்களின் தொகுப்பு என்பதை அந்த சிந்தனை எங்களுக்கு அதன் பிறகுதான் உருவாக்கியது. சிறப்புங்க அன்பு சகோதரர். மனித உரிமை கல்வியின் மாநில ஒருங்கிணைப்பாளர், மக்கள் கண்காணிப்பகம் பீப்புள் வாட்ச் குறித்த பார்வைகளை காந்தி ஆட்சியரோடு பயணித்த அனுபவம் கொள்ளுங்கள். பத்திரிகையாளராக இருந்து அதன் பிறகு பல்வேறு வகையான பணிகள் செய்திருக்கிறேன். அது பல்வேறு வகையான அனுபவங்கள் எனக்கு கிடைத்தன. அந்த நிலையில் தான் அந்த மனிதர் மீது ஒரு தீராத ஒரு தாகம் இருந்தது. மதுரையிலே மக்கள் கண்காணிப்பகம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆங்கிலத்தில் பீப்புள்ஸ் வாட்ச்.
அது ஆசிய அளவிலே செயல்படுகின்ற ஒரு மனித உரிமை அமைப்பு. மனித உரிமை கழகங்கள்ல இந்த மனித உரிமை அமைப்பு இது ஆசிய அளவிலே அஹ், ஐநா அவையிலே கூட பேசுகின்ற ஒரு வாய்ப்பை பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருந்தது. அந்த அமைப்பிலே என்னை இணைத்துக் கொண்ட போது இந்த மாவட்டம் தோறும் மனித உரிமை கல்வி கருத்தரங்கங்களை நடத்துகின்ற பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அஹ், மனித உரிமை கல்வி தொடர்பான கருத்தரங்களை அங்கு அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அஹ், சமூக செயற்பாட்டாளர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், சாதாரண உழைக்கும் பெருமக்கள், பெண்கள், வழக்கறிஞர் இப்படி சமூகத்தின் அனைத்து பகுதியைச் சேர்ந்தவர்களையும் அழைத்து வந்து அங்கே வந்து சிறப்பு விருந்தர்களை அழைத்து மனித உரிமை என்றால் என்ன, மனித உரிமை வந்து அதனுடைய தோற்றமும் வளர்ச்சியும் எந்தெந்த நாடுகளில் மனித உரிமை அந்த அமைப்புகள் எப்படி செயல்படுகின்றன, தேசிய அளவிலான மனித உரிமை ஆணையங்கள் எப்படி செயல்படுகின்றன, இந்தியாவில் அது எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, இந்தியாவுக்கு என்ன முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது, இது போன்ற விடயங்களை ஒரு நாள் கருத்தரங்கமாக அதை நடத்தி அது தொடர்பான குறிப்புகளை அவர்களுக்கு தயார் செய்து கொடுத்து வருகிறோம். அது போக அது ஒரு நூல் வெளியிட்டோம். மனித உரிமை கல்வி என்ற ஒரு நூல் வெளியிட்டோம். அந்த நூலில் அதை நான் தான் எழுதியிருந்தேன். அது பல்வேறு வகையான நூல்களிலிருந்து ஆவணங்கள் திரட்டி அந்த இது வெளியிட்டிருந்தேன். அது பிறகு அந்த அமைப்புக்கு வந்து மத்திய அரசு வந்து 2015-16 அவர்கள் வெளிநாட்டிலிருந்து நிதியுதவி பெறக்கூடாது என்று ஒரு தடை விதித்தார்கள். அது தொடர்பாக அதன் பணிகளும் அது சற்று தொய்வு நிலை ஏற்பட்டது. இந்த வகையில் தான் அந்த மனித உரிமை அமைப்போடு எனக்கு அந்த பணி செய்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சிறப்பு சிறப்புங்க. மிகவும் சிறப்பான பதில்கள். கீழ் மூலையில் அந்த ஒலிவாங்கியோட இது இருக்கும், அதை கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்க. உங்களோட இணைப்பை. நன்றி நன்றிங்க, சிறப்பு. மிகவும் சிறப்பான பதில்கள். நிச்சயமாக மற்றும் ஒருவருக்கு இந்த நேரத்தில் நன்றி பகிர விழைகின்றேன். பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் செயலாளராக செயல்படக்கூடிய அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களுடன் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இந்த வார சிறப்பு விருந்தினரை நம்மிடையே அறிமுகப்படுத்திய தருணங்களுக்காக மனம் நிறைந்த நன்றியினை கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றோம். முதலில் வளரி இந்த பெயரே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை என்னுள் விதைத்திருந்தது. அன்பு தம்பி பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் அதிவீரபாண்டியன் அவர்களும் அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களும் இந்த வளரி குறித்த பார்வையை என்னுள் விதைத்திருந்தார்கள். நிச்சயமாக அவர்கள் நிறைய கல்லூரிகளில் கருத்தரங்கங்கள், ஆய்வரங்கங்கள் போன்ற பணியினை செயல்படுத்தி வருகின்றார்கள். அந்த செயலுக்கு ஒரு முதல் காரணியாக, ஊக்குவிப்பாளராக இருக்கக்கூடியவர் அன்பு ஐயா வளரி அருணா சுந்தரராசன் அவர்கள். அவர்களை முதலில் நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு என்னுடைய முதல் கவிதை தொகுப்பான கல்லணைக்கோர் உலா நூல் வெளியீட்டின் போது அந்த நூலை வெளியிட்டவரையும் அந்த நூலை பெற்றுக்கொண்டவர்களையும் அன்பு ஐயா அவர்கள் கௌரவித்தார்கள். அந்த பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் கௌரவித்த தருணத்தில் ஐயா அவர்களை முதல் பார்த்தது, அவருடைய உரையை கேட்டது என்று அறிமுகம். அதன் பிறகு அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார். வாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு இலக்கிய நிகழ்வு இருக்கின்றது, இருவரும் சென்று வருவோம் என்று சொல்லியிருந்தார். வளரி குறித்த நிகழ்வு என்றும் அதனுடைய அழைப்பிதழையும் கொடுத்திருந்தார். நிச்சயமாக வருகின்றேன் என்று குறிப்பிட்டிருந்தேன். அந்த நிகழ்வில் சென்று வளரி பன்னாட்டு கவிஞர் பேரமைப்பின் 4வது ஆண்டு துவங்க விழா, நிறைய தமிழகத்தில் தலை சிறந்த பெண் எழுத்தாளர்கள் அனைவரையும் அங்கு அழைத்திருந்தார்கள். அது மட்டுமன்றி வீரமங்கை வேலு நாச்சியார் விருது என்ற ஒரு விருதினை அறிமுகப்படுத்தி 5 தமிழக அளவில் சாதித்த, பல்வேறு துறைகளில் சாதித்த பெண்மணிகளை கௌரவித்தார்கள். அது மட்டுமல்லாமல்
காவல்துறை கூடுதல் ஆணையராக இருக்கக்கூடிய வனிதா அவர்கள் சிறப்புரை கொடுத்திருந்தார்கள். கவிஞர் வெண்ணிலா நீரதிகாரம் நூலை எழுதியவர். அவருக்கு முல்லை பெரியாறு வரலாற்று சிற்பி என்ற ஒரு ஆம், விருதினையும் வழங்கியிருந்தார்கள். வெகு சிறப்பாக அரங்கேறியது நிகழ்வு. அத்தனைக்கும் அவ்வளவு சிறப்பான நிகழ்வு சென்று கொண்டிருந்தது. ஆனால் தம்மை எப்பொழுதும் வெளிப்படுத்திக் கொள்ளாமல் எளிமையாக அந்த அரங்கில் அமைதியாக அமர்ந்திருந்தார் அன்பு ஐயா அருணா சுந்தரராசன் அவர்கள். எங்களையும் முதல் வரிசையில் அமர செய்து நிகழ்வை முழுமையாக அந்த கவனிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு அந்த நன்னாளில் தந்திருந்தார். மிகவும் ஒரு முன்னோக்கு கருத்துக்களை, முற்போக்கு சிந்தனைகளை பெண்களோடு இணைந்து அவர்களை பல்வேறு உலக அளவில் பல்வேறு களங்களில் எடுத்து செல்வதற்கான முன்னெடுப்பை வெகு சீரும் சிறப்புமாக செய்து வரக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் நிறைய கல்லூரி மாணவர்களிடையே பைந்தமிழ் இலக்கிய பேரவை போன்ற நிறைய அமைப்புகள் வாயிலாக எங்கெங்கெல்லாம் தமிழின் செழுமையை சென்று சேர்க்க முடியுமோ அந்த அளவிற்கு தம்முடைய பணியினை வெகு சீரும் சிறப்புமாக செய்து வருகின்றார். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை நிறைந்த அன்புள்ளம் இன்று நமது தளத்தின் 75வது வார சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்று தமது வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் பங்கேற்றது உண்மையிலேயே ஒரு பெருமிதமிக்க நிகழ்வாக இருக்கின்றது. அன்பு ஐயா அவர்களுக்கு சொல்லரங்கம் என்பது மிகவும் புதிதான ஒன்று. இருந்தாலும் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டார். எவ்வாறு மேலே வருவது, எவ்வாறு பேசுவது என்று முதன்முறையாக வருவது என்பதால் நிறைய சவால்கள், ஆனால் அனைத்தையும் தகர்த்தெறிந்துவிட்டு இன்று இயல்பாக தமது சிறப்புரையை வெகு சிறப்பாக நேர்த்தியாக நமக்காக வடிவமைத்து வெகு சிறப்பாக பரிசீலித்தார். அன்பு ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சரித்திரம் படைப்போம் தளத்தின் சார்பில் சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடன் இணைந்து மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு 75வது வார சிறப்பு விருந்தினர் அப்படிங்கும்போது ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு, ஒரு சிறப்பான விருந்தினர் அப்படின்னு சொல்லலாம். சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத ஒருவர் நம்மோடு இன்றைக்கு கலந்துகிட்டு தன்னுடைய வாழ்வியல் அனுபவங்களை பகிர்ந்துகிட்டது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இலங்கையில் பிறந்தவர். கொழும்புல 8வது வரைக்கும் கொழும்புல படிச்சிருக்காரு. 8வது படிக்கும் போதே கையெழுத்து பிரதியெல்லாம் நடத்தி அப்பவே அந்த இலக்கிய ஆர்வம் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்தது. அதே மாதிரி சைவ சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்து மதம் அப்படின்னு சொல்லாம சைவ சமயம் அப்படின்னு தான் இலங்கையில சொல்லுவாங்க. அதுலயும் ரொம்ப சிறந்தவராக அதுலயும் போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டு பரிசுகள்லாம் வாங்கியிருக்கிறார். அதற்கப்புறம் தமிழ்நாட்டுல வந்து குடும்பத்தோடு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அப்பா அவருடைய தந்தை அவர்கள் பொது உடைமை நூல்கள்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அதையும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால அந்த ஆர்வமும் வருது. நிறைய பேருக்கு காமராசர், பாரதிதாசன் இவர்களுடைய கவிதைகள்லாம் அவருக்கு காமராசர் தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் அந்த கவிதையெல்லாம் அந்த தொகுப்பு அது எல்லாமே ரொம்ப இந்த ஒரு உத்வேகம் கொடுக்குது. நாமளும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் அவர்களோடது இது எல்லாமே அவருக்கு உத்வேகம் கொடுக்கும்போது எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அதற்கப்புறமாக கேரளாவுல தராசு சியாம் அவர்கள் நிறைகுடம் அப்படிங்கிற ஒரு இதழ் நடத்திட்டு வரும்போது அதுலயும் எழுதிட்டு இருக்காங்க. நடிகை ஷோபா அவர்கள் இறந்த போது அந்த எழுதிய அந்த அஞ்சலி கவிதையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய கவிதைகள் தொடர்ந்து எழுதிட்டே இருந்ததுனால அந்த பங்களிப்பை மனசுல வச்சுட்டு தராசு அப்படிங்கிற பத்திரிகையை தமிழ்நாட்டுல தொடங்கும் போது ஐயா அவர்களை கேட்கிறாரு, தராசு ஷியாம் அவர்கள் நீங்க எழுதி கொடுக்கணும், ஆனால் அதில் அதிகமாக வருமானம் அப்படிங்கிறது வராது, எப்பயாவது எழுதி கொடுக்கும்போது அதற்கு தகுந்த சன்மானம் மட்டுமே வரும், இது ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் சவாலான விஷயம், இருந்தாலும் என்னுடைய ஆர்வம் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை துறையில் கால் பதிக்கிறார். தொடர்ந்து பல பத்திரிகைகளில் எழுதி கொண்டும் தன்னுடைய ஆர்வத்தை பங்களிப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு கவிஞர் அப்படின்னா நம்ம மனதுக்கு எது சரின்னு படுதோ அதை எழுதணும், நம்ம கொடுக்கறது தான் விருந்து அப்படிங்கிறத கண்ணதாசன் ஒரு அணிந்துரையில சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம என்ன மனசுல படுதோ அதை எழுதணும், அதை சரியா
என்ன தோன்றது எல்லாமே இந்த சமுதாயத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுல தொடர்ந்து உறுதியோட இருக்காரு. அந்த மாதிரி ஒரு 5 கவிதை தொகுப்புகளும் வெளியிட்டிருக்கிறாரு. அதற்கப்புறமாக இல்லத்தரசிகளுக்கு ஏன் நம்ம ஒரு அவங்க வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில கவிதை போட்டி நடத்தி 46 பேர் கவிதை போட்டி நடத்தி அதுலயும் ஒரு வெற்றியாக அமைகிறது அந்த நிகழ்வு. அதற்கப்புறம் தான் அவருக்கு நிறைய உலகமெங்கும் இருக்கிற தமிழ் பெண்கள் அவங்களுடைய கவிதை படைப்புகள் எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இதுவரைக்கும் 20 பெண்களோட கவிதை தொகுப்புகளும் வெளிவந்திருக்கு. தொடர்ந்து அவங்க எழுதுறதுக்கான ஒரு ஊக்குவித்தல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு புதியதான ஒரு கான்செப்ட் வரும்போது அதை எடுத்துட்டு போய் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறதும் அதுக்கு தொடர்ந்து அதற்காக பாடுபடுறது இதெல்லாமே மிகப்பெரிய விஷயம். ஒவ்வொரு வருடமும் பெரியாருடைய பிறந்த நாள் அன்று வளரி அமைப்பின் ஆண்டு விழா நடக்கும். இந்த வருடமும் நடந்தது. கவிஞர் அருள்மதி அவர்களுடைய தலைமையில் நடந்தது. இனி அடுத்த வருடம் மலேசியாவில் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. தொடர்ந்து பெண்களுக்கு மட்டுமே அந்த எழுதுறதுக்காக ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்டுதற்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல பெரியாரின் வழி பின்பற்றுறது அப்படிங்கிறதும் சரி சொல்லுவோம். ஆனா எந்த அளவுக்கு பின்பற்ற முடியும் கருத்துக்களில் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம். அதை அப்படியே வாழ்க்கையில் ஒரு ராகு நேரத்தில் தாலி கட்டுறதா இருக்கட்டும், தாலியும் வேண்டாம். தாலி அப்படிங்கிறது ஒரு வேலிதான் பெண்களுக்கு அப்படிங்கிறதுனால அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகு நேரத்துல கல்யாணம் பண்ண ஆனாலும் நாங்க இன்னும் நல்லா மகிழ்ச்சியாக தான் இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மனப்பொருத்தம் தான் ஒரு தம்பதிகளுக்கு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதும் தொடர்ந்து பெண்கள் தன் கணவர் பெயரை பின்னாடி போட்டுக்கிறது இந்த மாதிரி இதெல்லாமே ஒரு பெண்ணடிமைத்தனம் தான். அதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறத செயல்பாடு வழியாகவும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறவர். பெண்கள் எழுதுறதுக்கு இப்படி பெண்கள் சார்ந்து நிறைய பேர் பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பேசுவாங்க. ஆனா அதை எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். அதற்காகவே சிறப்பாக வாழ்த்துகிறோம். மேலும் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவரோட பழக்கம் ஏற்படுகிறது. ஆனால் அதை வைத்துக்கொண்டு நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம எந்த சலுகையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யலாமோ அதை மட்டுமே செய்யணும். அதை தாண்டிய சலுகைகள் ஒரு அரசு வேலையோ அதை தாண்டி நமக்கு தேவையான பொருளாதாரத்திற்கு தேவையான விஷயங்களையோ நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுலயும் ரொம்பவே தெளிவாக இருந்திருக்கிறாரு. ஏன்னா இலங்கை தமிழர்களுக்காக எம்ஜிஆர் அவர்கள் முன்னெடுத்த விஷயங்கள் அவருக்கு மிகவும் ஒரு இதாக இருந்து ஒரு நடிகர் என்பதை தாண்டி அவருடைய கொள்கை மீதும் ஒரு ஈர்ப்பு வந்ததுனால ஒரு தலைவனாக இன்று வரைக்கும் பின்பற்றி வருகிறார். வளரி அப்படிங்கிறது நம்ம ஒரு தமிழ் சொல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான விஷயம் தான். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பழங்குடிகளும் தமிழர்களாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கும்போது அவங்க அந்த பயன்படுத்துற அந்த பூமராங் அப்படிங்கறதான் தமிழ்ல நம்ம வளரின்னு சொல்றோம். அந்த எதிரியை தாக்கிட்டு நம்ம கிட்டயே திரும்பி வந்துரும் அந்த வளரி அப்படிங்கறத பத்தியும் பத்தியெல்லாம் ரொம்ப சிறப்பான அந்த விளக்கமாகவும் இருந்தது. நிச்சயமாக ஒரு அருமையான ஒரு தமிழ் சொற்களும் நம்ம தெரிந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்தது. நிறைய வரலாறு சார்ந்தும் சரி, முக்கியமாக ஈழத் தமிழர்கள் அவர்கள் பற்றி நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. நிறைய பேர் அதை முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தது அப்படின்னு ஒரு மக்களுடைய சாமானிய மக்களின் வழிகளை பதிவு செய்யறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய பேருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சமுதாயம் சார்ந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் அவர்கள் எடுத்து செல்லும் ஒவ்வொரு விஷயமும் மிகவும் சிறப்பாக பயனளிப்பதாக இருக்க அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டதற்காக மிக்க மிக்க நன்றிகள் ஐயா. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க குருவே துணை. இந்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதில் பயணித்துக் கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இதில் இன்று பயணிக்க வந்திருக்கும் அருணா சுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. பாருங்க,
அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். ஒரு வாழ்க, ஒருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவார்கள். நன்றிகள் அம்மா, நன்றிகள் ஐயா. அருணா சுந்தரராஜன் அவங்க இன்னைக்கு பெண்களுக்காக எவ்வளவு ஒரு நன்மையை செய்திருக்காங்க. எல்லாரும் பேசிட்டு போயிடுவாங்க, ஆனா ஐயா அவங்க செயல்ல காட்டிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இன்னமும் செய்வாங்க, அந்த நம்பிக்கை இருக்கு. முதல்ல 46 பெண்களை, இல்லத்தரசிகளை வெளியே கொண்டு வந்து அவங்க திறமைகளை வெளியில கொண்டுட்டு வந்து உலகறிய செய்ததுக்கு நன்றிகள் ஐயா. இந்த மாதிரி பெண்களுக்கு சம உரிமை வேணும்னு நீங்க பாடுபட்டதுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள் ஐயா. பேர் போட்டா கூட கணவர் பேரை முன்னாடி போடணும்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனா இவங்க பெண்ணோட பேரையும் முன்னாடி போட்டுதான் கணவர் பேரை போடணும் அப்படின்னு செய்தது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஐயா. அதன் பிறகு கல்யாணமே ராகு காலத்துல நடந்திருக்குது, தாலி இல்லாம நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய வீர வணக்கம் ஐயா. அப்படி ஒரு வீரம் உங்களை மாதிரி சிலருக்கு தான் வரும். வந்ததுக்கு நன்றிகள் ஐயா. இது வரைக்கும் நீங்க சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறதுக்கும் இறையாற்றல் தான் உங்களுக்கு துணை புரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ மீராங்கிறவங்க நிறைய பங்கு வகிச்சிருக்காங்க என்பதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அவரோட அந்த அம்மா இப்ப இல்லை, அந்த அம்மா உடல் அழிந்து விடும், ஆனா உயிர் இருக்கும். அந்த ஆன்மாவுக்கு பல கோடி நன்றிகள் அம்மா. வளரி என்பது பழங்கால குடியினரோட ஒரு ஆயுதம். அது எரிஞ்சா எதிரிய அடிச்சிட்டு திரும்ப வந்துரும் அப்படிங்கிற ஒரு அதை இந்த பெயரை இதுக்கு சூட்டினது மிக அருமை. இவங்களை இந்த தளத்துக்கு அறிமுகப்படுத்திய காசி ஆறுமுகம் ஐயா, அதிவீரபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இந்த மாதிரி பெரிய பெரிய கொடையாளர்கள் தான் சொல்லணும். சொல்ல போனா அப்படி உள்ளவங்களை அறிமுகப்படுத்தி இங்க இந்த மாதிரி ஒரு விதைகளை விதைச்சதுக்கு பல கோடி நன்றி ஐயா. நன்றிகள் அம்மா. அவங்க அருணா சுந்தரராஜன் அவரும் அவர் குடும்பமும் குழந்தைகளும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றிகள் ஐயா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. புவனா வணக்கம், நீங்க பேசலாம். தளத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
பேசுங்கம்மா, தெளிவா கேக்குது. கேக்குதுங்களா? நல்லா தெளிவா இருக்குது நீங்க அருணா பேசுறது. சுந்தரராஜன் ம். அருணா சுந்தரராசன் ஐயா அவர்கள் அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள் பற்றியும் நிறைய கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு மிக்க நன்றி ஐயா. பெண்களுக்கு கவிதை போட்டிகள் வைத்து ஊக்கப்படுத்தி இருக்காங்க. வீட்ல இருக்கிறவங்களே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பெண்களுக்கு. ஆனா அவர் வந்து ஒரு 46 பெண்களுக்கு கவிதை போட்டிகள் வச்சு ஊக்கப்படுத்தி இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கேள்விப்படுறப்ப வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆர்வமா இருக்குங்க. நிறைய விஷயங்கள் நாங்களும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேங்க. அவரோட சேவை வந்து மேலும் மேலும் வந்து வளர நாங்க ரொம்ப வாழ்த்துறோங்க. நன்றிகள் ஐயா. நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க புவனா, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விந்தியா கௌரி அம்மா, உங்களோட மைக் சிம்பிள் காமிக்கல. இணைய சவாலாக இருந்த ஒரு முறை வெளியே போயிட்டு திரும்பவும் உள்ள வாங்க. விந்தியா கௌரி அம்மா, வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். விந்தியா கௌரி அம்மா இருக்கீங்களா? காசி ஆறுமுகம் அவரும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். ஐயாவின் வாழ்வியல் அனுபவங்கள் எங்களை போன்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீரா அவர்களை பேராசானாக ஏற்றவர் இன்று எங்களை போன்றவர்களின் பேராசானாக வழிகாட்டுகிறார். எனது முதல் கவிதை வளரையில் வெளிவந்தது, எனக்கு பெருமை. என் கவிதைக்கு அங்கீகாரம் கிடைத்த தருணம் அது அப்படிங்கிறதையும் பகிர்ந்திருக்கிறாரு. மிக்க மகிழ்ச்சிங்க காசி ஆறுமுகம். மிக்க நன்றி உங்கள் வாழ்த்துக்களுக்கு. கேட்டுக்கிட்டு இருக்கவங்களும் நீங்க உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னா தளத்திற்கு வரலாம். விந்தியா கௌரி அம்மா இருக்கீங்களா? நன்றி அனைவருக்கும். விந்திய கௌரி அம்மா கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு முறை வெளியில சென்று மீண்டும் இணையுங்க, உங்களால பேச முடியும். நன்றி, நன்றிங்க. இப்பொழுது அன்பு ஐயா அருணா சுந்தரராசன் அவர்களுடைய ஏற்புரைக்குள் செல்கின்றோம். அன்பு ஐயா அவர்களுடைய கருத்துக்களை, நிறைவு கருத்துக்களை இப்பொழுது பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. மீண்டும் ஒரு வணக்கம். தோழர் கற்பகவல்லி அவங்க வந்து மிக சிறப்பாக என்னுடைய உரையை வந்து தொகுத்து அவங்க கூறியிருந்தார்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர்களுக்கு நன்றி. அடிப்படையில் வந்து நான் ஒரு பேச்சாளன் கிடையாது. அதான் நான் ஒரு செயற்பாட்டாளன். ஆக்டிவிஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, நான் ஒரு செயற்பாட்டாளன். நான் ஒரு பேச்சாளன் கிடையாது. செயல்பாடுகள் வந்து எவ்வளவு வேணாலும் வந்து செய்யக்கூடிய உரிமை இருக்கு. இப்ப நிறைய விஷயங்கள் வந்து எண்ணி இருந்தது, ஆனா சொல்ல மறந்துட்டேன். அதை வந்து சகோதரர் அவர்கள் வந்து எடுத்து கொடுத்து அதற்கான விடைகளை பெற்றுக்கொண்டாரு. நிறைய விஷயங்கள் சொல்ல நான் வந்து அரசியலுக்குள்ள போயிருவோங்கிறதுக்காக நிறைய சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஈழ விடுதலை பிரச்சனைகளை வந்து நிறைய சொல்லலாம். ஏன்னா அதோட வந்து நான் வந்து சொல்லுவாங்க பாருங்க, ஓருயிர் ஈருலகம் அந்த மாதிரி வந்து இருந்தவங்க. நிறைய விடயங்கள் அதை பற்றி முழுக்க எல்லா விடயங்களுமே அதை பற்றி முழுமையாக ஒரு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதை சொன்னோம்னா அது வந்து ஒரு அரசியல் ஆயிரும். இல்லை திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி இன்னும் சில நிறைய விடயங்கள் நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா அது ஒரு அரசியல் தளமாக இதை மாற்றிவிடக் கூடாது அப்படின்றதுக்காக வந்து அது ஒரு வரையறை, உங்களுக்கு ஒரு வரையறை இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள வந்து இப்பதான் நான் முதன்மை வர்றேன். இங்க இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்னென்ன மாதிரியான விஷயம் உள்ளவர்கள் இனிமேல் தான் நான் அதை தெரிஞ்சுக்கணும். அதனால நான் சில விடயங்கள் சொல்லாமல் நான் தவிர்த்திருக்கலாம். அடிப்படையில் தான் தவிர்த்தேன். ஆனா வந்து எனக்கு என்ன மிகப்பெரிய ஆச்சரியம்னா, இப்ப நாங்க வந்து ஒரு இதழ் நடத்துறோம். இது மாதத்துல வந்து ஒரு வாரம் 10 நாள் கவிதைகள் தேர்ந்தெடுத்து பண்ணி அது பண்ணி ஏதோ பண்றோம். ஆனா வந்து நீங்க இந்த சொல்லரங்கம் வந்து இந்த மாதிரி சரித்திரம் படைப்போங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இதை நீங்க 6 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 9 மணி வரை முடிக்கிறீங்க போல இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு
இப்ப இதெல்லாம் உங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்க செய்யறது ரொம்ப சாதாரண விடயம் போயிடுச்சு. ஏன்னா இவ்வளவு பேர் வந்து இருந்து அது ஒவ்வொரு நாளும் வந்து இந்த வந்து சிறப்பு விருந்தினரை தேர்வு செய்து அவங்கள பேச அழைத்து அவங்கள்ட்ட குறிப்புகள் வாங்கி அவங்கள பத்தி சொல்லி அப்புறம் அது வந்து ஒரு நெறியாளர் வந்து அதை பத்தி பேசி அப்புறம் பார்வையாளர்கள் வந்து வந்து அதுக்கு கருத்துக்கள் கூறி இது ஒரு சாதாரண விடயமே கிடையாது. மிகப்பெரிய ஒரு உண்மையில வந்து நீங்க வந்து சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க படைத்துக் கொண்டிருக்கிற சரித்திரத்தை வந்து எங்களையும் வந்து ஒரு ஒரு பங்காளராக சேர்த்து கூட்டிட்டு போயிடுறீங்க. அந்த வகையில வந்து நான் பெரும்பாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து கலந்துக்கிறது இல்லை. ஏன்னா அது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கலந்துக்கிட்டது வந்து வெறும் அது வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் உள்ள வந்து ஒரு வெறும் புகழ்ச்சி பாடுறது அந்த மாதிரி தான் நிறைய இதுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால பெரும்பாலான இதுகளுக்கு நான் போறது இல்லை. ஏன்னா வந்து என்னுடைய அஹ், இலக்கிய வாழ்வுல நீங்க பாத்தீங்கன்னா வந்து கேட்பாங்க, நீங்க எத்தனை விருது வாங்கிட்டு கேட்பாங்க. இல்ல நாங்க விருதுலாம் வாங்கலாங்க. விருது வாங்கலாங்க. நான் ஒரு 355 விருது வாங்கியிருக்கேன். ஒரு 465 சான்றிதழ் இருக்குன்னு. இதெல்லாம் வாங்கி என்ன பண்ண போறான்னு தெரியல. ஒரு விருதுங்கிறது வந்து நமக்கு ஒரு மரியாதைக்குரியதா இருக்கணும். 2019 வந்து மலேசியால வந்து 2ஆம் உலக தமிழ் கவிதை மாநாடு நடத்துறாங்க. அப்ப வந்து ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட 5 நாட்டிலிருந்து 5 பேரை தேர்ந்தெடுத்து விருது வழங்குறாங்க. அதுல எனக்கு ஒரு விருது வழங்குனாங்க. வளரி பணிகளுக்காக வந்து கவிமாமணி விருது கொடுத்தாங்க. நான் அந்த விருதெல்லாம் பயன்படுத்திக்கிறதே கிடையாது. ஏன்னா விருதுங்கிறத விட நம்முடைய செயல்பாடு தான் நமக்கு முக்கியமானதா ஒண்ணு இருக்க முடியும். நிறைய விஷயங்கள் நானும் சொல்ல மறந்துட்டேன். இனிமே அடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து விஷயப்படில. ஏன்னா நான் வந்து 2019 வந்து மலேசியாவில் வந்து யாருமே செய்யாத ஒண்ணு நாங்க வளரி செஞ்சோம். ஏன்னா மலேசிய கவிதை சிறப்புதல் ஒண்ணு போட்டோம். 2019ஆம் ஆண்டு போட்டோம். மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு 66 கவிஞர்கள். அது முன்னணி கவிஞர்கள், புதிதா எழுதுவர் எல்லாருடைய கவிதையும் சேர்த்து ஒரு மாத இதழ் அந்த அந்த மாதம் நவம்பர் மாத இதழை வந்து அப்படி வெளியிட்டோம். சிறப்புதலா வெளியிட்டு மலேசியா 5 மாநிலங்கள்ல வந்து அந்த நூல் வெளியீட்டு விழாவை வந்து அவங்க நடத்தி கொடுத்தாங்க. அந்த மாதிரி சில விட ஒவ்வொரு விஷயம் ஏதாவது நம்ம வந்து யாரும் செய்யணும் அப்படிங்கிறது தான் வளரியோட எண்ணமா இருக்கும். ஒருத்தர் செஞ்சதே நம்ம திருப்பி செஞ்சுட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிற அடிப்பில் இருக்கோம். கடைசியா பேசின அம்மா வந்து மீரா அவர்கள் வந்து பேரை வச்சவங்க பெண்மணின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, அவர் பேர் வந்து மீ ராஜேந்திரன். அவர் சுருக்கமாக மீரா என்று வைத்துக் கொண்டார். அவர் மீ ராஜேந்திரன் பேரு. அவர் வந்து மீராங்கிற புனைப்பெயர்ல வந்து அவர் எழுதினாரு. தொடரும் அந்த மாதிரி வந்து சரித்திரம் படைப்போம். உங்க இந்த குழுவினரோடு இவ்வளவு வந்து ஈடுபாடோடு இந்த ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டு குழுவினரோடு ஈடுபாட்டோடு கவிதைக்காக செயல்படுகின்ற வளரையும் இணைந்து கொள்வதில் மிகவும் உண்மையில நாங்க பெருமைப்படுறேன். உண்மையில எங்க குழுவுக்கெல்லாம் சொல்லணும். எங்க குழுவுல இல்லாதவங்களாம் கூட இதுல உங்களை இணைய சொல்லணும். நிறைய பேர் இருக்காங்க எங்க குழுல. கனடாவுல, பிரான்ஸ்ல, ஜெர்மன்ல, லண்டன்ல, ஷார்ஜாவுல, துபாயில நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களாம் கூட உங்களோட நான் இணைய சொல்கிறேன். அவர்களும் நிறைய அனுபவங்களை உங்கள் நிகழ்வுகளின் வாயிலாக அவங்க வந்து பெற்றுக்கொள்ளணும். உண்மையில வந்து மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சி. உண்மையிலே நீங்க வந்து எல்லோருமே வந்து நீங்க பாராட்ட தகுந்தவர்கள். உங்கள்ட்ட வந்து நிறைய நான் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்றைய நிகழ்வை பொறுத்தவரை கூட நான் நிறைய வந்து கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதை கற்றுக்கொள்வோம். நாம் தொடர்ந்து வந்து தமிழுக்காகவும், அ தமிழருக்காகவும், அ கவிதைக்காகவும் நாம் தொடர்ந்து பயணிப்போம். இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக அ நண்பர் காசி ஆறுமுகம், அ சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ, அப்புறம் தம்பி அதிவீரபாண்டியன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப 75வது வார சிறப்பு விருந்தினருங்கும் போது இந்த கோடை விழா அப்படிங்கிற ஒரு தொகுப்புல நீங்க இன்னைக்கு கலந்துக்கிட்டது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா நிறைய அனுபவங்கள், புதுமையான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாரும் செஞ்ச போன வழியில போகாம ஒரு புதிய பாதையில நம்ம போகும்போது அதுல பல சவால்கள் இருக்கும். அப்ப அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு வெற்றிகரமாக நிறைய பேருக்கு பெண்களுடைய, முக்கியமாக சொல்லப்போனா பெண்களுடைய
திறமைகளை வெளிக்கொண்டு வருவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது உலகமெங்கும் உள்ள பெண்கள் அப்படிங்கும்போது அதுக்கு இன்னுமே சவாலான விஷயம். அதையெல்லாம் ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாக அந்த சவால்களை சாதனையாக்கி கொண்டிருக்கிறீர்கள். மிக்க மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்கள் சரித்திரம் படைப்போம் தளத்தோட இணைந்து உங்களுடைய இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்கும். இன்றைக்கு ஒரு சிறிய பகுதியை தான் நாங்க கேட்டிருக்கோம். இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்கும். அது எல்லாமே இன்னும் அதிகமாக உங்கள் கருத்துக்களையும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. அந்த அனுபவங்கள், வாசிப்பு அனுபவங்கள், கருத்துக்கள் அனைத்தும் நீங்க அது மீண்டும் கலந்து கொண்டு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கலந்து கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தொகுப்பில் புதிய பேச்சாளர்களுடன் நாம் சந்திப்போம். இந்த வாரம் முழுக்க சிறப்பு பேச்சாளர்களாக கலந்து கொண்டு பங்களித்த ஒவ்வொரு சிறப்பு பேச்சாளருக்கும் நன்றி. இந்த வாரம் முழுக்க தங்கள் பங்களிப்பை கொடுத்த ஒவ்வொரு கவனிப்பாளருக்கும் ஒவ்வொரு பேச்சாளருக்கும் மிக்க நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.